அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய செய்தியாக வாழ்த்துங்கள், வாழ்த்தப்படுவீர்கள். வாழ்த்துங்கள், வாழ்த்தப்படுவீர்கள். எதற்காக இது சொன்னேன்னா, அதாவது எது நம்மிடம் இருக்கிறதோ அதைத்தான் எடுக்க முடியும், இருப்பதைத்தான் எடுக்க முடியும், எடுப்பதைத்தான் கொடுக்க முடியும். இது எதுக்காக சொல்றேன்னா, நேற்றைய தினம் டாக்டர் 3 பேர் செலக்ட் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எதுக்கு வாழ்த்தணும் அப்படின்னாக்க, இப்போ ஒரு கிண்ணத்துல தேன் இருக்குது அப்படின்னாக்க அது இருக்குது, இருந்தால்தான் அதை எடுக்க முடியும். அப்போ எடுக்கிறதுக்குன்னு ஒரு டூல் வேணும். கையால் எடுக்கலாம், ஸ்பூனால் எடுக்கலாம். இருக்குது, எடுக்கிறோம், அதன் பிறகுதான் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ ஆசிட் இருக்கு அப்படின்னா அங்கே இருக்குது, நம்மிடம் அது இருக்குது, இருக்கிறத எடுக்கிறோம், கொடுக்குறோம். இதில் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா, அப்போ எதை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ முதலில் அதுவாக இருக்கிறீர்கள், அது உங்களிடம் இருக்கிறது. எது உங்களிடம் இருக்கிறதோ அதுதான் அடுத்தவர்களிடம் கொடுக்க முடியும். அப்போ வாழ்த்திய சொல்லை ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொல்றது, யூஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ், விஷஸ் டு அதர்ஸ். எதுக்காக சொல்றோம்னா, அந்த வாழ்த்திய சொல்லை, வாழ்த்துகின்ற சொல்லை, வாழ வைக்கின்ற சொல்லை நாம் பயன்படுத்துகின்ற பொழுதும், நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுதும் அது நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கிறது என்று பொருள். எது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அதுவே நாமாக அல்லது நம்முடைய செயலாக, நம்முடைய வாழ்க்கையாக அது மாறுகிறது. அப்போ அடிப்படையில் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கணும். வாழ்த்துகின்ற சொல், யாரா இருந்தாலும் வாழ்த்தணும் அப்படிங்கிறது. நேற்றைய தினம் டாக்டர் கர்ம ஆற்றல் சிகிச்சையில சித்தர்கள் ரிவ்யூ பார்த்தாங்க. ரிவ்யூ பார்த்ததுல 3 பெண்கள் தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மகிழ்ச்சிக்குரியது. அட்லீஸ்ட் 3 பேராவது இருக்கிறாங்களே. அதுல இன்னொன்று என்னன்னா, அதுல ரொம்ப பேர் காலையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அந்த 3 பேர்ல நான் வர்றேனா, அந்த 3 பேர் யாரு அப்படின்னு. ஏன்னா நிறைய கால்ஸ் அது தொடர்பாக வந்தது, மெசேஜ் வந்தது. அப்படி கேட்கப்பட்ட, அழைக்கப்பட்ட கால்கள் அனைத்துமே, அந்த கால்ஸ் எல்லாமே லேடிஸ் கால் தான். லேடிஸ் கால். நம்ம ஆளுங்க எப்படி மைண்ட் செட்டுன்னா, நானும் பார்க்குறேன் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் 10வது 12வதுல மார்க் வரும்பொழுது முதலிடத்தில் பெண்கள், வழக்கம் போல் இந்த ஆண்டு முதலிடத்தில் பெண்கள். நம்மளுக்கு அது பழகிடுச்சு. சரி, யாரா இருந்தாலும் எப்படின்னு லேடிஸ் தான் வர போறாங்க, வந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன, நம்ம பாஸ் பண்ணிட்டோமா, ரைட், ஓகே, நம்ம விட்டுருவோம், ரைட் அப்படிங்கிற மாதிரி அதே மைண்ட் செட் இங்கேயும் ஃபாலோ ஆகுது. சரி, ஃபோன் பண்ணியாவது என்ன சார் நம்ம ஆளுங்க ஏதாவது வந்தாங்களா அப்படின்னு யாராவது கேட்பாங்கன்னா யாரும் கேட்கல, லேடிஸ் மட்டுமே கேட்டாங்க. சரி, நாம என்ன பண்றது? அவங்க அதுல லேடிஸ் பர்டிகுலரா கேட்டது எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்துட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. சரி, எதுக்கு அவங்க மனசு கஷ்டப்படுவானேன்ட்டு யார் கேட்குறாங்களோ அவங்களாம் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு. 8 பேர் காலு, 3 பேர் மெசேஜ், அதனால 11 பேர். அந்த 11 பேருக்கும் நீங்க தான் ஃபர்ஸ்ட்ன்ட்டேன். ஃபர்ஸ்ட் இல்லை, நீங்க தான் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க ஓகே, எல்லாம் ஹாப்பி. ஒரு 2-3 மணிக்கு அப்புறம் ஒரு ஃபோன் வருது. அவங்கள்ட்ட எடுத்து பேசினேன். சார், டாக்டர் 3 பேர் தான் சொன்னாங்க, நீங்க 4 பேர் சொல்லிருக்கீங்களேன்னாங்க. அது எப்படி உங்களுக்கு 4 பேர் தெரியும்? நான் தனித்தனியா தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதுல என்ன நடக்குது, நாம ஒரு குரூப்பா இருக்கிறோம், இந்த குரூப்புக்குள்ளேயும் இன்னொரு குரூப் இருக்குது. இது அப்புறம் தான் தெரியுது, இவங்க எல்லாம் ஒரு குரூப் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நான் செலக்ட் ஆயிட்டேன், நீ செலக்ட். அது என்ன, ஒரு 4 பேர் கேட்டு, நல்ல வேலை 8 பேர் 11 பேர் பேசல. இல்லைன்னா 11 பேர் எப்படா வந்தது, சொன்னது 3 பேர், 11 பேரோட கவுண்டிங் இடிக்குது அப்படின்னு வந்திருக்கும். பட் ஆனா இவங்க 3 பேர் மட்டும், 4 பேர்ல அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், இன்னும் 10 பேர் வந்தாலும் சரி, 200 பேர் கேட்டாலும் 6 லட்சம் அப்படிதான் சொல்லுவேன். ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னு. சரி, குறைந்தபட்சம் நம்ம வந்துட்டுன்னு சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு. அப்படி இல்லை சார், சார்கிட்ட கேட்டு எப்படியாவது சொல்லுங்கன்னு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் அது ஏன் சொல்ல முடியும்னா, அது டிவைன் சீக்ரெட், அது சொல்ல முடியாது, அது தெரியும் எனக்கு, இருந்தாலும் அவங்க கேட்குறாங்களே எதுவும் சொல்லுவோம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கேட்டேன். இல்லை, டிவைன் சீக்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, அந்த 18 இறக்கட்டளை மன ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்னு. சரி, இருந்தாலும் நமக்குள்ள ஒரு டவுட் இருந்தது, ஒரு ஃபீலிங் இருந்தது, நம்மளும் ஒருத்தர் ஃபோன் பண்ணலையே
அப்படின்னு. அது ஒருத்தர் ஃபோன் பண்ணார், வேற எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு மற்றது பேசிட்டு அப்புறம் கடைசியில் சார் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, லேடிஸு ஓகே தான், அவர் ஒத்துக்கிட்டாரு. லேடிஸ் ஓகே தான், இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் ஜென்ஸா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாரு. நான் என்ன பாகப்பிரிவினையா வைக்கிறாங்க, லேடிஸ் தனி ஜென்ஸ் தனின்னு பண்றதுக்கு, யாரு கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதான் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. உடனே அப்புறம் சொன்னாரு, நீங்க வரலையா சார் அப்படின்னாரு. இன்னையா நம்மளை கோத்து விடுற, நமக்கு அதை பத்தி யோசிக்கவே, நம்ம வேலையை மட்டும் தானே பாக்குறோம். நான் அப்புறம் நான் ஒண்ணு சொன்னேன், சரி என்ன பண்றது, அட்மின்க்குலாம் அது வராது, அட்மின்லாம் தனி குரூப் அப்படின்னா. இல்லையா சார், டாக்டர் எல்லாத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா. சரியா, இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல, நீ முதல்ல ட்ரை பண்ணு அப்படின்னு. இல்ல சார், நீங்க நிறைய பாக்குறீங்க, நீங்க வந்திருந்தா நல்லா இருக்கணும். ஐயோ, நானே அதை பத்தி நீ ஏன் கிளறி விட்டுட்டு இருக்க? விடு அப்படின்னா. அது என்ன சார் பண்ணணும் அப்படின்னாரு. முதல்ல அந்த செலக்ட் பண்றவங்களை கண்டுபிடிப்போம், அவங்கள கண்டுபிடிச்சி நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லணும். அதான் சொல்ல மாட்டாங்கங்கிறீங்களே அப்படின்னா. அப்புறம் அவரே சொல்றாரு, இருந்தாலும் லேடிஸ் தான் சார் வருவாங்க. எப்படி சொல்றீங்கன்னா, அவங்க தான் இந்த விளக்கு போடுறது, எண்ணெய் பத்த வைக்கிறது, திரி பத்த வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் படைக்கலான்னு போனா சமைக்கிறது, உப்பு இருக்கா மிளகா இருக்கா பார்க்கறது, கும்பிடுறது, மேக்சிமம் 90% அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில சாப்பிட்டு கும்பிட்டு வர்ற வேலை மட்டும்தான் நமக்கு. அதனால இந்த கும்பிடுற வேலை, இந்த வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அவங்க டிபார்ட்மெண்ட்டா தான் இருக்கு அப்படின்ட்டு கடைசியா ஒரு ட்விஸ்ட் வச்சார். சார் இது வந்து ஆயிரம் இருந்தாலும் அவங்க தான தர்மம், இது சாப்பாடு இதெல்லாம் பண்ணா கூட அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக கொடுக்கறது நம்ம தானே, ஜென்ஸு தானே கொடுக்குறாங்க. அவங்க தான தர்மம் பண்ணாலும் அவங்க ஒழுங்காக நிம்மதியாக கும்பிடுறதுக்கு நம்ம தானே ஹெல்ப் பண்ணிருக்கோம். அதுமாரி அவங்க இந்த இடத்துல டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு நாம் வந்து ஃபேவராக இருந்திருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏதாவது கிடைக்குமா? நான் சொன்னேன், அப்போ அந்த மாதிரி கிடைக்குன்னா அடுத்த பிறவில நீ பொண்ணா மாறி நீ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணி அப்ப நீ போலான்னு. வேணாம் சார், அப்படி வேணா, நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. பட் எனிவே, அதை விட பெரிய ஹைலைட் என்னன்னா, வாழ்த்து சொல் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது எதுக்குன்னா, வாழ்த்துவீர்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்தப்படுவீர்கள் சொன்னது என்னன்னா, செலக்ட் பண்ணது பெண்களை, ஆனா வாழ்த்துனது எல்லாமே ஆண்கள் தான். அதுல வாழ்த்துக்கள்னு நம்மளுக்கு போஸ்ட் ஜெகதீசன் சாரு, ரமணிச்சந்திரன் சாரு, குழந்தைவேல் சாரு விட்டா போஸ்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க, போட்டிருக்காங்க, கர்மாற்றல் சிகிச்சையில் மாபெரும் வெற்றி பெற்ற 3 பெண்களை மனதார வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். மேலும் இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய வெற்றி விழாவில் அவரை பாராட்டு தெரிவிக்கும் விதமாக சிறப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது சமயம் ஆங்காங்கே இருக்கின்ற பொதுமக்களும் முக்கியஸ்தர்களும் ஓடி வந்து வாழ்த்துமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிக்கு வாழ்த்துவதில் முதன்மையாக இருக்கக்கூடிய குழுவை சார்ந்த ஜெகதீசன் சார், ரமணிச்சந்திரன் மற்றும் குழந்தைவேல் உள்ளிட்ட அனைவரும் அன்போடு அழைக்கிறோம். இந்த விழாவிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கப்படுகிறது. முதல் பரிசாக தங்க நாணயம், பொற்கிடியும் வழங்கப்படுகிறது. இதை அடிக்கலையே தவிர இந்த சென்டென்ஸ் அப்படியே ஒப்பிக்கிற மாரி பயங்கரமா போட்டு வச்சிருக்காங்க. ஜெகதீசன் சார் தான் கொஞ்சம் சொல்லிருந்தார், இருந்தாலும் 3 பேருமே பெண்களாத்தானே இருக்கிறாங்க அப்படின்னு. பட் எனிவே, வாழ்த்துவதில் முதன்மையாக இருக்க வேண்டும். யார் ஒரு இடத்துல வந்தாலும் அவர்களை வாழ்த்துவதின் முதன்மையாக இருக்க வேண்டும். காரணம், அந்த வாழ்த்துகின்ற மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம்தான் நம்மை வாழ்விக்கும். யார் வாழ்த்துகிறார்களோ அவர்கள் வாழ்த்தப்படுவீர்கள். திருமணத்துல டாக்டர் சொன்னது அப்படிதான். நீங்க போறீங்க, அந்த இடத்துல மனதார, மனம் 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 திரும்பவும் நம்ம நம்ம டிஸ்கஷன்ல சொன்னது, இன்னும் அதை ஃபைண்ட் அவுட் முடியல. பட் மனதார ஒருத்தரை வாழ்த்துகின்ற பொழுது, வாழ்த்துவதுங்கிறது ரெண்டாவது தான் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஃப்ரம் யூ, உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அந்த வாழ்த்துகின்ற போது யாரை நீங்கள் வாழ்த்துகிறீர்கள், முதலில் நீங்கள் வாழ்த்தப்படுவீர்கள். ஃபர்ஸ்ட் அந்த இன்டென்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த வாழ்த்து சொல்லு உங்கள்கிட்ட இருக்கு, அந்த ஃப்ரீக்வன்சி உங்கள்கிட்ட இருக்கு. அப்போ அது உங்களை வாழ்த்தும், அதுக்கப்புறம் தான் அவங்கள. அது மாதிரி கோவப்படாதீங்க, திட்டாதீங்க, யார் மேலேயும் நீண்ட நாள் வெறுப்பு இதெல்லாம் வைக்காதீங்கன்னா, அது முதல்ல உங்கள்கிட்ட இருக்கு. அந்த ஆசிட் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்குது, அது உங்களை அரிக்கும், உங்களுடைய வாழ்வை கெடுக்கும், உங்களை வந்து நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு போகும். அதனால கோவப்படுவது இதெல்லாமே தவிர்க்கணும். அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். அப்போ எது இருக்குதோ அதைத்தான் எடுக்க முடியும், எதை எடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுக்க முடியும். அப்படின்னாக்க அந்த வாழ்த்து சொல்
அந்த வாழ்த்துகின்ற மற்றவர்களை மனதார வாழ்த்துறது, நல்லா இருக்கணும். அப்போ யாரை பார்த்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு நல்லது நடக்கும். நீங்கள் நடக்கிற அவங்களே இருந்தாலும் கூட அவங்க முக மலர்ச்சி, அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஒரு வார்த்தையே வாழ்க்கையாக மாறுகிறது. ஒரு அடுத்த டியூனுக்கு கொண்டு வர முடியும். எத்தனையோ பாடல்களும் சரி, சிலருடைய சொன்ன வார்த்தைகளும் சரி, ஜஸ்ட் வார்த்தை தான். ஜஸ்ட் வார்த்தைன்னு அது சொல்ல முடியாது. இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ப அப்படின்னு பார்த்தாக்க புனித நூல்கள் என்று நாம் சொல்லக்கூடிய குரான், பைபிள், பகவத்கீதை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் அதை வாசிக்கின்ற பொழுது அது வெறும் வார்த்தைகளாக அது இருக்குது. வெறும் வார்த்தைகள் புனித வார்த்தைகளாக எப்படி மாறுகின்றது என்றால், அது சொல்லப்பட்ட சொல்கள் நீங்கள் எதெல்லாம் முழுமையாக படிச்சீங்கன்னா அந்த சொற்கள் எல்லாமே வாழ்த்துவதாக இருக்கும், மக்களுக்கு வழிகாட்டுவதாக இருக்கும், புதிய கோணத்தை புதிய வழியை உருவாக்கி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தெளிவை கொடுப்பதாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள், வாக்கியங்கள் என்பது நம்மை வாழ்த்தும். எனவே அந்த முதலிடத்தில் அது ரொம்ப பேர் திரும்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மெசேஜ் வருது, ஃபர்ஸ்ட் செகண்ட் முதல்ல யாரு கேட்கறது எல்லாமே லேடிஸ் தான். அது ஃபர்ஸ்ட் செகண்ட் இல்லை, பட் டாக்டரே சொன்னது 3 பேர் செலக்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு தகுதி இந்த, அதாவது 35 மார்க் பார்டர்னா அதை தாண்டி இருக்கிறாங்க, அந்த அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மற்றவங்களாம் 35 தூங்கிக்கிட்டு இருக்காங்க, கீழே இருக்காங்க, அந்த ரேஞ்சில் இருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்து அந்த இறை முயற்சியில் வந்த மூவருக்கும், வாழ்த்திய மூவருக்கும், வாழ்த்துகின்ற அல்லது அந்த இடத்தை நோக்கி போக வேண்டும் என்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கிறது, நேற்று தினம் வந்து மனம் தொடர்பாக 2-3 பேர் பேசினாங்க. 3 பேர் பேசுனதுங்கிறது, அதில் ஆம்பூர்ல இருந்து ஒரு அம்மா பேசினாங்க. அந்த அந்த அவங்க பேசினது அப்படிங்கிறதும் அவங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அது உண்மையிலே எனக்கு என்னுடைய இதில் வந்து ரொம்ப அன்னைக்கு நேற்று மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு தான் முதல்ல யூடியூப்ல பார்த்துருக்காங்க. வேற ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க, டக்குன்னு அதை ஆன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் சார் பார்க்குறேன், உடனே ஃபோன் பண்ணுறேன். எங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு இது எப்படி பேசுறதுன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ட் கால் என்னோட கால், அதில் நான் தான் எடுப்பேன். 784388 7824883355 இந்த கால் நான் எடுத்த உடனே அவங்க பேசினாங்க. அவங்க சொன்னது வந்து, நான் வந்து ஒரு 20-25 வருஷமா ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, எப்பயுமே என்னுடைய மனசில் இருந்துட்டு அதுக்கு வந்து பதில் கிடைச்ச மாதிரி உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுனது இருந்தது. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த அந்த நன்றி சொல்கிறதுக்காக கால் பண்ணேன் அப்படின்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. ஒரு 25-20 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க பேரன் இப்போ வந்து டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிறான். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும்போது கல்யாணம் ஆகலை, ஸோ டிலே ஆகிட்டு இருக்கு. பரிகாரத்துக்காக நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க, கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பூசாரி, சாமியார், குருக்கள், ஐயர், அந்த மாதிரி நிறைய ஜாதகம் பார்த்துருக்காங்க. அதுக்கான அவங்க சொன்னாங்க, அந்த 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 இதுக்காக நான் செலவை சேர்த்து வச்சிருந்தாலே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ செலவு செஞ்சேன். ஆனாலும் எனக்கு வந்து என் மாப்பிள்ளை அமையல, சரியா என்னோட பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை அமையல. சில பேர் வந்தாலும் வந்து அதில் பெரிய சிக்கல் என்னன்னா, யாருக்கு பொண்ணை கொடுக்கறது, அப்படி வர்றவங்க யார் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நானும் அவ்வளோ கோயிலுக்கு போனேன், அவ்வளோ பரிகாரம் எவ்வளோ செஞ்சேன், எனக்கு வந்து சொல்யூஷனே கிடைக்கல. கடைசியாக வந்து ஒரு 2 ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கு. ஒருத்தர் வந்து ஒரே பையன், ஒரு அண்ணன் ஒரு தம்பி, ஒரே பையன், அதாவது ஃபர்ஸ்ட் பையன், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பையனுக்காக பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி. அந்த பையன் நல்ல பெரிய இடத்துல வேலை பார்க்குறாப்புல. பட் கொஞ்சம் ராயல் ஃபேமிலி, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் ராயல் ஃபேமிலி. அந்த அது அண்ணன் தம்பி 2 பேர். இன்னொரு இது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கும் போது அவங்களுக்கு 2 அக்கா, அந்த பையனுக்கு 2 அக்கா. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவர் கம்பல்சரி வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த சூழல். இந்த 2 அலைன்ஸ் ஃபைனல் பண்ணுறாங்க. ஃபைனல் பண்ணும்போது 2ல் யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாருமே என்ன சொன்னாங்க, அந்த பையன் ஃபஸ்ட்டு 2 பையன் இருக்காங்க இல்லையா, அதில் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. இவங்களே சொன்னது அதுதான். அடுத்தது வந்து ஏன் இவங்களை 2ஆவதாக இருக்கக்கூடியவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, 2 அக்கா 1 பையன், இவங்களை ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவங்க சொன்னது, நாத்தனார் கூட அவங்க ஹஸ்பண்ட் கேட்டிருக்காரு, இந்த பையனுக்கு ஏன் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு. ஆமாம், உங்கள் அக்கா கிட்ட நான் படுற பாட்டு மாரி ஏன் பொண்ணு படக்கூடாது இல்லை, அதனால் இதை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு
இருக்கு. அது தை மாசத்துக்குள்ள டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதுக்குள்ள பார்த்துடலாம். அது ரெண்டுல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும்னு தை மாசத்துக்குள்ள அது அடுத்த வர வெள்ளிக்கிழமையில ஒருத்தர் ஒருத்தர் பேசி டேட்டை வந்துட்டு ஃபைனல் பண்றது. நிச்சயதார்த்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிற ஒரு அந்த சூழல்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ யாரை செலக்ட் பண்ணலாங்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அந்த ரெண்டு அக்கா ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன்கிட்ட வந்து எல்லாருமே சொல்லி நீங்க வந்து இந்த இது வேண்டாம், எங்களுக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஃபோன் அடிக்கிறாங்க. வீட்டில் வந்து ஹஸ்பண்டு பொண்ணு இன்னும் ரெண்டு முக்கியமான உறவுக்காரங்களாம் உட்காந்துருக்காங்க. சொல்லிட்டு இது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பையன்கிட்ட பேசுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. இது மாதிரி நான் எடுக்கிறேன் சார். அப்புறம் வந்து எல்லாருமே உட்காந்துருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வர்றாங்க. பூஜை பண்ணிட்டு வந்து பேசுகிறேன். என்ன பேசுறதுன்னா அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறது, அதாவது ரெண்டு அக்கா ஒரு பையன் உள்ள அந்த பையன் அந்த அந்த வீட்டில் பேசுறது. பேசிட்டு ஒரே வார்த்தை, ஜாதகம் சரியில்லை, அதனால வேண்டாம், நீங்கள் வேற இடத்துல பார்த்துங்க, இதுதான் அவங்க சொல்றது. சரின்ட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்த உடனே அந்த ஆப்போசிட்டில் அந்த அம்மா பேசுகிறாங்க. பேசும்பொழுது இவங்க ஹலோன்னொடனே அடுத்து அவங்க பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷம், இது மாதிரி உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, உங்கள் குடும்பத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய பேசிட்டு கடைசி அவங்க சொல்கிறது, நிறையா பொண்ணுங்களை நாங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் எங்கள் பையனுக்கு பிடிச்சிது அப்படின்னு அவனே சொன்னது உங்கள் பொண்ணு தான். அதனால் எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறாங்க அடுத்த செகண்ட் இவங்க சரி ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. நல்லா மைண்ட் வச்சுங்க, ஜாதகம் சரியில்லைன்னு சொல்ல வர்றாங்க. பட்டு ஃபோனில் என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்க என் பையனுக்கும் உங்களை பொண்ணு பிடிச்சிருக்குன்றார். உடனே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பொண்ணுக்கும் உங்கள் பையனை பிடிச்சிருக்கு, வர வெள்ளிக்கிழமை பேசலாம், வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டுன்னு ஆப்போசிட்டில் அவங்க ஹஸ்பண்டை சொல்கிறாரு, நீ என்ன பேசுகிற நீனு அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தவங்க முன்னாடி என்னம்மா பேசுகிற அப்படின்னோடனே, ஒரு நிமிஷங்க அப்புறம் நான் பேசுகிறேன்னு கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணோடனே எல்லாம் திட்டுறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஜாதகம் சரியில்லை வேண்டான்னு தான் சொல்லணும், ஆனால் எப்படி நீ வந்து இப்படி சொன்னீங்க அப்படின்னா அவங்க அப்செட் ஆகிட்டாங்க. எல்லாம் திட்டுறாங்க. திட்டும்போது அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் திட்டுறாங்க, ஆனால் எனக்கு வந்து ஏன் சொன்னேன்னே தெரியல, இந்த இந்த வார்த்தையை நான் கனவுல கூட நினைக்கல, அந்த பையன் ஃபர்ஸ்ட்லேருந்தே வேண்டாம், அக்காவோட கூட பிறந்தவங்களா இருந்தால் ஏதாவது தகராறு வருமே அப்படின்னு நான் பார்க்குறதே அந்த மாதிரி தான் பார்த்தோம். பட் இந்த வார்த்தை சொல்லும்போது நினைக்கும்போது வேணான்னு சொல்ல நினச்சேன், ஆனால் சொல்லும்போது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ரொம்ப வந்து அப்செட்டாக இருக்கிறாங்க, எல்லாம் திட்டுறாங்க. அப்போது அந்த சொல்கிறது என் பொண்ணு வந்து சொன்னா, இல்லைம்மா எனக்கு அவங்கள விட இவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு என் பொண்ணு சொன்னான். அப்படி இன்னொன்னே அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியம் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஒருவேளை நம்ம எல்லாம் திட்டுறாங்கங்கிறதுக்கு தான் நம்ம பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்ட்டு, இல்லை இல்லைம்மா நான் வந்து நான் நான் நினைக்கல, அப்படிதான் வேணான்னு சொல்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன், பட் எப்படி சொன்னேன்னு எனக்கே தெரில, கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம், அந்த பையனே பேசுவோம், எல்லாருக்கும் அதான் பிடிச்சிருக்கு, நான் நான் சொன்னேங்கிறதுக்காக நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நிறுத்திட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன நடந்ததுக்குன்னா, ஒரு 2 வீக்ஸுக்கு பிறகு 2 வாரத்துக்கு பிறகு வந்து இவங்களுக்கு ஒரு செய்தி வருது. அந்த அண்ணன் தம்பி ஃபர்ஸ்ட் இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகும்போது ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆக்சிடென்ட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டார், அந்த ஸ்பாட் அவுட். அந்த மாதிரி அது ஏதோ ஒரு இன்னொருத்தர் மூலயமா செய்தி, ஆமாம் அந்த பொண்ணு பார்க்க அந்த அலைன்ஸ் ரெடி பண்ணவர்கிட்ட இருந்து வருது உங்களுக்கு செய்தி, இந்த மாதிரி இறந்து போயிட்டார் அப்படின்னோடனே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சான். அடடா, வந்து ஏதோ ஒரு ரீசனில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அந்த வார்த்தை சப்போஸ் இவங்க ஓகே சொல்லியிருந்தாங்கன்னா வர வெள்ளிக்கிழமையில் வந்து நிச்சயதார்த்த தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதன் பிறகு கல்யாணம் நடந்துடும், நிச்சயதார்த்தம் அது மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். அவங்க வந்து எல்லாருமே சொன்னாங்க, எப்படி நீ சொன்னேன்னு அது சொன்னாங்க. என் லைஃப்பில் வந்து எப்போ நான் கோயிலுக்கு போனாலும் என்னோட மகளுக்கு வந்து பையன் பிறந்து அந்த பையன் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது இப்பயும் எனக்கு அந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ கோயிலுக்கு போனோம், இவ்வளோ வந்து பரிகாரம் பண்ணோம், இவ்வளோ சாமியார் பூசாரி ஐயர் இவ்வளோலாம் பார்த்தோம், யாருமே இதை பற்றி எதுவுமே சொல்லலை,
ஆனா அந்த கடைசி நிமிஷத்துல வேணான்னு நான் முடிவு பண்ண ஒரு விஷயத்த நானே என்ன அறியாமலே வந்து ஆமா அந்த பையன்தான், அந்த பையனுக்கு தான் திரும்ப கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா இருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல, எனக்கு இன்னும் அதை பத்தி ரொம்ப ஷாக்கா இருந்துகிட்டே இருக்கு. ஆஹ் அப்போ இந்த வீடியோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சயின்டிபிக் ஃபேக்ட் போட்டிருந்தோம். எப்படி ஒரு விஷயம்னா, எந்த முடிவையும் நாம் எடுப்பதில்லை, நாம் எடுக்க வைக்கப்படுகிறோம். அதை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ போட்டுட்டு அது ஆக்சுவலி 2 நிமிஷம் கிட்டத்தட்ட இருக்கும். பட் அதுக்கு வந்து இன்னும் ஷார்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டில் 1 நிமிஷத்தில் இருக்கும். எப்படி வந்து அந்த மைண்ட் வந்து ஒர்க் ஆகுது, நமக்கு வந்து இல்லூஷன், நம்ம ஒரு செலக்ட் பண்ணுறோம், நமக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த நாம் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இன்ட்யூஷன் வருது, ஒரு சிக்னல் வருது. அந்த சிக்னல் வருது இல்லையா, அந்த அந்த சிக்னல் அதன்படி தான் நம்ம எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது அதை இது நான் சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொல்லும்போது நான் வந்து அதிகம் படிக்கல, 5வது தான் படிச்சிருக்காங்க. 5வது படிச்சிருக்கேன், அவ்வளோதான் படிச்சிருக்கேன். 55 கிராஸ்ட் 50 அந்த ரேஞ்சில் இருக்கும் ஏஜ்னு நினைக்கிறேன். 5வது தான் சார் படிச்சிருக்கேன். ஆனாலும் இந்த இந்த இது எப்படி என்ன அறியாமல் நடந்துடுது. பட் நேத்திக்கு செஷன் நீங்கள் அந்த இது பேசும்போது இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறேன். பேசும்போது அப்போது நம்ம எடுக்கிற முடிவு எந்த முடிவே நம்ம முடிவு இல்லை அப்படிங்கிறதும், அப்போ எல்லா முடிவுகளும் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் என்னால் உணர முடிகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சம்பவம், அதனால் மறக்க முடியாதது இருந்து இதுக்கு எப்படி எப்படி கடவுள் வந்து சொன்னாரா, ஏன் இப்படி சொன்னார் அப்படிங்கிறத எனக்கு தெரியவே இல்லை. அப்படி நீங்கள் பார்க்கும்போது இது மட்டும் இல்லை, நம்ம செய்கிற ஒன்று ஒன்றும் கூட நம்ம செய்கிறது இல்லை, ஏற்கனவே ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது கரெக்டு. எப்போ 20 வருஷம் 25 வருஷம் என் மனசில் ஓடிட்டே இருக்கும்போது இது கடவுள் சொன்னாரா, அது எப்படி நடந்தது, நம்ம எப்படி அந்த டிசிஷன் எடுத்தோங்கிறது எனக்கு எனக்கு வந்து அது ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்டு இருந்தது. பட் நீங்கள் சொன்ன பிறகு அப்போது இந்த முடிவில் ஒன்று ஒன்றுமே நம்ம எடுக்கிறதே கிடையாது, அப்போ ஏற்கனவே நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்போ கடவுள் அவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து அட்ஸ் ஏ சயின்டிஃபிக் ஃபேக்டாக சிக்னல் அப்படின்னு சொன்னோம். பட் சிக்னல் அப்படிங்கிறது பிரபஞ்சங்கிறது இது மட்டும்தான். இது போல் பல பிரபஞ்சங்கள் இருக்குது. பல யுகங்கள் அழிந்து தொடர்ந்துகிட்டு இது எல்லாமே வழி நடத்துவது இறைவன் தான். நல்ல பாட்டா ஓடிட்டு இருக்காரு ஜூம். நீதான் என் பொண்ணு வசந்தமா, நல்லதுதான். ஓகே, நன்றி. அப்போ அந்த அவங்க சொன்னாங்க இந்த இல்லூஷன் எனக்கு வந்ததுங்கிறது அது மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அப்படி கிடையாது, ஒன்றுமே நாம் செய்கிறது கடவுள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு அந்த வகுப்பு பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப நன்றி சார், எனக்கு அந்த அந்த டவுட்ல இருந்து வெளியேறாயிடுச்சேன். இப்போ எல்லாமே கடவுள் தான், கடவுள் பக்தி இருக்குது, கடவுளை நம்புகிறேன். அது மட்டும்தான் கொடுக்குறாரா, அது மட்டும் ஏன் கொடுத்தாருன்னா அது மட்டும் இல்லை, எல்லாமே கடவுள் தான் கொடுக்குறாரு, அந்த எல்லா உணர்வுகளுமே அவர் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொன்னாங்க. அப்போது ஒரு முடிவுகள் எடுக்கிறது திரும்பவும் தெளிவானது. அந்த சயின்டிஃபிக் ஃபேக்டராக சொன்னேன். எதுக்கு அதை நான் அடிக்கடி தொடர்புபடுத்துகிறேன் அப்படின்னா, அதையும் சொன்னாங்க. அவங்க சொன்னதில் 2 இருக்குது. கடவுள் இந்த பரிகாரம், திருமணம் இதுக்காக செஞ்ச செலவு மட்டுமே ஒரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு செலவு செஞ்சோம் அப்படின்னாங்க. அப்போ நம்ம சொல்றதுங்கிறது கர்மாற்றல் சிகிச்சையில் நீங்கள் அப்படியே செய்ய வேண்டாம், உனக்குள் இறைவனை தேடு அப்படிங்கிறது தான் பல பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும். இப்போ உனக்குள் எப்படின்னா அப்புறம் எதுக்கு கோயில் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய கேள்வி. ஏன் கோயில் கட்டி நான் சொல்கிறேன்னா, பட் அட்லீஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட ஒன்று ட்ரை பண்ணும்பொழுது ஆசிலேஷன் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான விளக்கங்கள் டாக்டர் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ரியலாக வந்து எப்படி வந்து கடவுள் நமக்கு வந்து நம்ம கடவுள் கும்பிடுறோம், கடவுள் வந்து எப்படி நேரடியாக கொடுக்குறாரா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போ கடவுள் கொடுக்குறாரா இல்லையாங்கிறத சயின்ஸாக எப்படி அந்த இறை சக்தி செயல்படுது அப்படிங்கிறத நான் எளிய முறையில் சொல்லியிருந்தேன். அதில் அப்போது எப்படி நடக்குது அப்படின்னு டீப்பாக போனால் மனம் எப்படி அந்த அந்த அவங்களுக்கு வந்து அந்த சிக்னல் அப்படிங்கிறது, அந்த சிக்னல் எப்படி வந்தது, அந்த டிசிஷன் எப்படி எடுக்கிறாங்க, இந்த பையனை எப்படி திருமணம் செய்யுதுன்னா அவர்களுடைய ஒருவர் வெதர் இட் இஸ் பிலீவ் இட் ஆர் நாட், ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ட்ரூத். திஸ் இஸ் எவ்ரி ஆக்ஷன் பிஹைண்ட் தட் த காட். கடவுளுக்கு பின்னால் இருந்து தான் அனைத்துமே இயங்கப்படுகிறது, அதில் கடவுள் முன்னிறுத்து தான் எல்லாமே செய்கிறாங்க. இப்போ கடவுள்னா ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் உட்காந்து எழுதிட்டு இருக்காருன்னா எழுத முடியாது. அவர் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வச்சார். இது டிராஃபிக் ரூல்ஸ், இது இப்போ வயலேட் பண்ணினா ஒன் வே டிராஃபிக்கில் ஒருத்தர் மட்டும் போக முடியும், சிக்னல் போட்டு அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா. கடவுள் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டுறாரு. அந்த ரூல்ஸ் போட்டு அதுதான் கர்மா.
கர்மாங்கிறது ஒரு ரூல்ஸ், வாழ்வதற்கான ரூல்ஸ். இப்படின்னா அந்த ரூல்ஸ் போட்டுவிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. இங்கே கையாமையா கத்தி கதறிட்டு அவர் கண்டுக்கிறதே இல்லை. நான் அந்த ரூல்ஸ் வச்சிருக்கேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரூல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதன்படி ஆக்ஷன் கொடுக்கறதுக்கும் அதுக்கு மேலே இருக்கிற தேவதைகள், அந்த மாதிரி ஒரு வாரியம், அந்த போர்டு நிறைய அமைச்சு வச்சுட்டு அதுக்கான உயர்கர்ம வாரியம், அது எல்லாத்தையும் ஹைலைட்டாக கீழே அடுத்து ஹைலைட்டாங்கிறது சித்தர்கள். அப்படி சித்தர்களோட பெருமேலை அகத்தியர் வந்து ஒரு அகத்தியரோட போர்ஷன்ஸில் வந்து கிளியராக சொல்லியிருப்பார். சித்தர்களுடைய வேலை அப்படிங்கிறது பணம் காசு அது இது எது அது எல்லாருமே கொடுக்கலாம், அது அது அடுத்தகள். பட் சித்தர்களுடைய முதன்மையான பணி எப்படின்னா, இந்த ஆன்மீகம், இந்த மனித வாழ்வில் இருந்து இறைநிலைக்கு அடைவதற்காக என்ன செய்ய வேண்டுமோ, அவர்களை எப்படி தயார் செய்ய வேண்டுமோ, அதுதான் சித்தர்களுடைய முதன்மையான பணி. ஃபினான்ஷியல் இது எல்லாமே இருக்குது. ஃபினான்ஷியல் சரியாக இருந்து, உடல்நிலை சரியாக இருந்து, குடும்ப உறவில் இருந்து மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கின்ற பொழுது ஆன்மீகத்தை பற்றியும் கடவுளை பற்றி எப்பவும் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்பொழுது வரும் என்றால், அவர்கள் முழுமையான மனதோடு இருக்கின்ற பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது, சரி எல்லாம் போதும், இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், சரி கடவுள்கிட்ட போகணும் அப்படிங்கிற அந்த தன்மை வரணும் இல்லையா, அந்த எண்ணம் வரணும் இல்லையா. அந்த எண்ணத்தை உருவாக்குகிறதும் அதற்கான தேவைகளை அவர் சரி செய்வதும் இந்த 2ஆம் கட்ட பணி தான். ஆனால் இவர்கள் இறைவனை அடைவதற்கு என்னவோ அதுல வந்து இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்களோ அது குறைந்தபட்சம் அந்த கர்மாவை கழித்து அவர்களை கடை தேற்றுவதில் வேலைதான் சித்தர்களுடைய முதன்மையான பணி. ஆன்மீகத்தில் இறைவனோடு மனித ஆன்மாவை ஒன்று சேர்ப்பது தான் சித்தர்களுடைய முதன்மையான பணியாக அகத்திய சித்தர் சொல்றார். அப்போ தொடர்ச்சியாக நாம் எதை பற்றி பேசி வருகிறோம்னா, மனம் அப்படிங்கிறதை பற்றியும், மனம் என்றால் என்ன என்பதை பற்றியும், அது எங்கே இருக்கிறதுனா அதை பற்றி நீங்கள் பேசி கொண்டிருக்க முடியும் தொடர்ச்சியாக. ஏன்னால் மனம் என்பதை வைத்துதான், மனம் என்ற கருவி வைத்துதான் மனிதன் இயக்கப்படுகிறான். அப்போ அது எதுனா நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் அதுக்கப்புறம் கூட நிறைய பேர் சொன்னாங்க. எதுக்கு நான் வந்து டிஸ்கஷன் ஃபோரமில் கொடுத்தேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவருடைய புரிதல் இருக்கு. ஏன்னா இங்கே வந்திருக்க அப்படிங்கிறவங்க இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் இங்கே வர முடியும், தொடர முடியும். அப்போ அவர்களுக்கென்று உண்மையான ஆன்மீக ஞானம் கண்டிப்பா இருக்கும். அப்போ அவருடைய புரிதல் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அது எல்லாருக்கிட்டையுமே உங்களுடைய மனம் அப்படிங்கிறது உங்களுடைய புரிதல், குறிப்பாக கர்மா அப்படிங்கிறது, அந்த செய்தியும் அதில் மனம் எப்படி மனதை பயிற்றுவிப்பது, மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக எப்படி அடுத்த கட்டத்தை போகிறது, தியானம், மெடிடேஷன் எல்லாமே கொண்டு வர்றது எல்லாமே மனம்தான். இப்போ மனதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏற்கனவே அப்படி தான் சொல்லிட்டு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஸ்கஷனில் வச்சோம். அப்போ இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அப்போ அவர் சொன்னாங்க, எல்லாம் கேள்வி கேட்டு முதல்ல நீ ஏதாவது சொல்லப்பா, கேள்வி ரவுண்ட் அப்லேயே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, மனம் அப்படிங்கிறது இன்னும் கேள்வி தொடரும். இருந்தாலும் மனம் எங்கே இருக்குது, அது எப்படி செயல்படுகிறது, எங்கே இருக்கிறதுங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு முழுமையான பாயிண்ட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறதுல வரல. மனம்னா என்னங்கிறது மட்டும்தான் ஓடிட்டு இருக்குது. பர்டிகுலராக இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற இது இன்னும் அந்த இடத்துக்கு வரல. அது வரைக்கும் கேள்வி ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். பட்டு எப்படின்னாக்க, மனதால் ஒருவர் ஒரு செயலை செய்ய முடிந்தால் மட்டுமே அதை உடலால் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கண்ணையோகி இந்த கோட் சொல்லியிருக்கிறார். வாட்ச் ரிப்பேர் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னாக்க, டைரெக்டாக போய் எல்லாத்தையும் பிரித்து மெக்கானிக்கலை ஃபுல்லாக பிரித்து வாட்சை பிடிச்சி அங்கே இருக்கிறது எல்லாமே ஒன்றா சேர்த்து போட்டுற முடியாது. முதலில் மனதால் அவர் வந்து அதை வந்து இந்த ட்ரீம் மனதால் வந்து அதை காட்சிப்படுத்தணும். வாட்ச் என்ன அப்படி இருக்கும், அதில் முள் இப்படி இருக்கும், அதில் உள்ள சின்ன சின்ன மெஷின்ஸ் எல்லாம் அதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கும், அதில் கீ கொடுக்கணும், அதுக்கு பேட்டரி போடணும், பேட்டரி இப்படி ஓட்டிருக்கும், பேட்டரி இத்தனை நாளில் செயல்படும், அது பேட்டரியிலேருந்து சார்ஜ் இப்படி போகுது, அதை பற்றிய ஒரு புரிதலும் எண்ணமும் தெளிவும் இருந்தால் மட்டுமே மனரீதியாக அந்த கடிகாரத்தை பற்றிய சிந்தனையும், அது எப்படி ஓடுகிறதுங்கிறதை பற்றியும், அது என்ன ரிப்பேர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அவருக்கு தெரிந்து அதை எப்படி சரி பண்ணுங்கிறதையும் மனதால் அவர் செய்கின்ற பொழுது மட்டும்தான் அதை ஆக்ஷனில் அவர் செயலில் கொண்டு வர முடியும். மனதால் இருந்தால் மட்டுமே. நன்றி. அப்போ மனதில் என்ன நினைக்கின்றோமோ, மனம் என்ன சொல்கின்றதோ, எப்படி இருக்கிறதோ அதன்படி தான் செயலும் இருக்கும். மனதை வைத்து தான் செயல் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சொன்னோன்னா, இப்போது சாப்பாடு இருக்குது, நமக்கு வந்து கரெக்டாக டைம் ஆகிடுச்சு, பசிக்குது, சாப்பாடு இருக்குது, வயிறு இருக்குது, அப்போ சிற்பி இருக்குது, முத்தி இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லைங்கிற மாதிரி சாப்பாடு இருக்குது, வயிறு இருக்குது, சாப்பாடு இருக்குது, வயிறு இருக்குது. சாப்பிடணும்
அப்படின்னா சம்டைம் நம்மளே சொல்லணும், என்ன இப்போ மணி ஆனால் சாப்பிட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கு, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றோம் இல்லையா? சரி இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடலாம், சரி அப்புறம் சாப்பிடலாம், இன்னைக்கு சாப்பாடு வேண்டாங்கிறோம் இல்லையா? இந்த டிசிஷன், சாப்பாடு இருக்குது, வயிறு இருக்குது, ஆனால் சாப்பிட வேண்டும் என்கின்ற மனம் முடிவு பண்ணாதான் நீ சாப்பிடுவீங்க. அப்போ டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னா மனம்தான். சாப்பாடு இருக்கு, வயிறு இருக்கு, பசிக்குது, அப்போ சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மனம் முடிவு செய்கின்ற பொழுது தான், நம்ம மனம் முடிவு பண்ணுகின்ற பொழுது தான் அதை சாப்பிட்றோம். அதே மாதிரி சமைக்கிற பொழுது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நான் சரியாக ஃபுல்லாக படிக்கல, நேமில். மெடிடேஷனில் இருக்கும்போது மனம் வருகிறது, ஸ்மெல், ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு அதாவது பூக்களுடைய மனம், அந்த மாதிரிலாம் வர்றதா சொல்லியிருந்தாங்க. இது கண்ணயோகியோட அந்த இலக்கணத்தில் மனதை பற்றியான தொடர்ச்சியான விஷயத்தில் அவர் சொல்லுவார். அவர் சொல்லுகின்ற பொழுது மனம் இருக்கு இல்லையா, மனம் ரெண்டு சொல்லிடலாம், மனம் மைண்ட். இந்த மனம் அழகாக மனதுக்கு மனம் உண்டு, நம்முடைய மனதிற்கு ஒரு மனம், ஸ்மெல். எவரி மைண்ட் ஹேவ் எ ஸ்மைல், ஸ்மெல், ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல், ஒரு ஸ்மெல் இருக்கு. நல்ல எண்ணத்தை நினைக்கின்ற பொழுது பூக்களுடைய மனமாகவும், இல்லாததுங்கிறது மற்றதாகும். அப்போ மனதுக்கு மனம் உடையது அப்படிங்கிறது இருக்கு. தொடர்ச்சியாக பேசலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி. வகுப்பு தொடரும். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஐயா காலை வணக்கம் ஐயா. இன்னிலிருந்து கிளாஸ் அப் டு 6:30 வரைக்கும், நாட் 7 o'clock. இன்னிலிருந்து ½ hour குறைச்சிடுறோம், 6:30 வரைக்கும் தான். அதுக்கு மேலே கிடையாது. போக போக இன்னும் குறையலாம், அப் டு 6 வரைக்கும் வரலாம். பிகாஸ் நீங்களாம் யாரும் ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணி இன்னும் சித்தர்களை எதிர்பார்க்குற பக்குவத்துக்கு வரல அப்படின்னும் போது உங்களுக்காக டைமு, எனர்ஜி, மணி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னிலிருந்து அப் டு 6:30 வரைக்கும் தான் கிளாஸ், நாட் 7. 6:30க்கு முடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். தென் அந்த எதிர்பார்ப்புகள் சொல்லி கொடுக்குறோம். நம்ம டைம், நம்ம எனர்ஜி, நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்து உங்களை கடை தேற்றணும்னு விரும்புகிறாங்க சித்தர்கள். நீங்கள் வெளியே வரணும், மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் அவங்களை கோஆப்ரேட் பண்ணலை, அதை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்போது சரி குறைச்சிக்குவோம். அவங்க ரெடி. எப்பவுமே இறைவன், நான் பல வகை சொல்லியிருக்கேன், இறைவன் எப்பவுமே ரெடியாக இருக்கார். அவர் கொடுக்கறதுக்கும் நமக்கு பண்ணுறதுக்கும் நிறைய பண்ணிட்டு இருக்கார். பட் நாம தான் அவருடைய கருணையை புரிந்து கொள்ளவில்லை, நாம தான் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. அன்பே சிவம்னு சொல்கிறோம், சிவனே அன்புன்னு சொல்கிறோம். பட் அந்த அன்பை யாரும் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் ரெடியாக இருக்கிறார். பட் நம்மளுடைய பேட் கர்மா, நம்மளுடைய ஊழ்வினையினால நாம் அதை பயன்படுத்திக்காமல் இருக்கிறோம். ஸோ இத்தனை பேருக்கு சொல்கிறோம், 3 பேர் மட்டும்தான் தேறி இருக்கிறாங்க. இது ஃபிசிக்கல் ஃபார்ம். நிறைய பேர் தெரியாது. இன்விசிபிளாக நிறைய ஆத்மாக்கள் வருவாங்க. இங்கே இன்விசிபிளாக நிறைய ஆத்மாக்கள் அப்படின்னா, இப்போ நீங்கள் பாடியில் இருக்கிறீங்க, நீங்கள் வரீங்க. யார் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 65 பேர் வந்திருக்கீங்க, 65 பீப்புள். பட் உங்களோட சம்மந்தப்பட்ட, உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட, உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் சொல்கிறேன் இல்லையா, உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய கொலீக்ஸ், உங்களோட சேர்ந்து வாழ்ந்த மற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மாக்கள் இங்கே வருவாங்க, இங்கே சம்மந்தப்பட்ட ஆத்மாக்கள் வருவாங்க. ஸோ இப்போ கூட கிட்டத்தட்ட 4500 ஆத்மாக்கள் இப்போ வந்திருக்காங்க. இப்போ டெய்லி வருவாங்க, உங்களுக்கு தெரியாது. அது பேச்சு வரும்போது இப்போ நம்ம சொல்கிறோம். அந்த 4500 ஆத்மா கிட்டத்தட்ட 4000 5000 6000 ஆத்மாக்கள் வருவாங்க. யாருக்கு கண்ணுக்கு தெரியாது. செம்பி சார் கண்ணுக்கோ செந்தில் கண்ணுக்கோ யாருக்கும் தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். செம்பி சார் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, செந்தில் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. பட் இங்கே வருவாங்க. அரௌண்ட் 4000 to 6000 வருவாங்க. 4000 to 6000. அவங்களும் இப்போ நம்ம எப்படி சில பேர் சில நாளில் வருவாங்க, சில நாளில் வர முடியாத சந்தர்ப்பம் சூண்டு, அதே மாதிரி அவங்களும் சில விஷயங்கள வரமாட்டாங்க. அந்த ஆத்மாக்களும் வரமாட்டாங்க. அரௌண்ட் 4000 to 6000. ஸோ இப்போ இன்னைக்கு நான் இப்போ 4500 ஆத்மாக்கள் வந்திருக்கேன். 4542. இப்போ 42 பேர் வந்துட்டேன். 4542. 4542. 4542 ஆத்மாக்கள். இப்போ இந்த ஆத்மாக்கள் எத்தனை பற்றி இருக்காங்கன்னா 124. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சித்தர்கள் ஒரு ரிவ்யூ பண்ணாங்க இல்லையா, கிளியர் வாயின்ஸ்லையும் கிளியர் ஆடியன்ஸ்லையும் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அந்த வேலையை எனக்கு கொடுக்கல, அன்னைக்கு அவங்களே பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவங்களே பண்ணிட்டாங்க. பண்ணும்போது 124 ஆத்மாக்கள் தான் அந்த பக்குவத்துக்கு வந்திருக்கிறாங்க. 124. ஸோ இது மேலே நாங்கள் எங்களை சார்ந்தவர்களுக்கு, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இல்லை, எங்களுடைய
என்னுடைய கான்டாக்டில் பாஸ்ட் லைஃப்பில் இருந்தவங்களுக்கு நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் துன்பங்கள் கொடுக்க மாட்டேன், நான் இதோட அடுத்த லெவலுக்கு போகிறேன், ப்ளஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் அந்த பக்குவத்துக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தா 124 2 நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட் படி. ஸோ ஆத்மாக்கள் வராங்க, அவங்களும் அந்த கிளாஸை கேட்குறாங்க. சித்தர்கள் அப்படின்றவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், சித்தர்கள் அப்படின்றவங்க இந்த மாதிரி நிறைய பூமிகள் இருக்குது, எல்லா இடத்துக்கும் போகிறவங்க. இது யாருக்குமே தெரியாது. சித்தர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கும் தெரியாது, சித்தர்களை பற்றி பேசுறவங்களுக்கும் தெரியாது, சித்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களே அவங்களுக்கும் தெரியாது. இதுதான் உண்மை. நம்ம எப்படி பூமியில் இப்படி இருக்கிறோமோ இதே மாதிரி நிறைய பூமிகள் இருக்குது. இன்னும் போய் மனுஷன் பார்க்கல, அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய வருஷம் ஆகும். இப்போதைக்கு நம்ம ஏலியன்ஸ் சொல்கிறோம். வேற பூமியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள ஏலியன்ஸ்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறோம், வந்தாங்க போனாங்க அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏலியன்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்தாங்க, அது ஒரு ரூமாக இருக்குது, வந்துட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்க போகும், வேற்று கிரக வாசிகள் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி பூமிகள் நிறைய இருக்குது. நம்மள மாதிரியே மக்கள் அதுலேயும் இருக்கிறாங்க. அதை இன்னும் யாரும் ரீச் பண்ணி பார்க்கல. வள்ளல் பெருமான் கூட உள்ளே போய் போய் பார்க்குறாரு, பார்த்துட்டு இதுக்கு மேலே போயிட்டே இருக்கு, என்னால் போய் பார்க்க முடியல, அவ்வளோ கேலக்சிஸ், அவ்வளோ மில்கி கேலக்சிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் வந்துடுறாரு. என்னால் பார்க்க முடியலன்ட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு. அப்படின்னா பாருங்க, இந்த பிரபஞ்சம் இறைவன் எப்படியெல்லாம் வகுத்து வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி பூமிகள் நிறைய பூமிகள் இருக்கு. அந்த பூமிகளுக்கும் சித்தர்கள் போகிறாங்க. நாம் நினைக்கிற மாதிரி 18 சித்தர்கள் இருக்கிறாங்க, சரி நவகோடி சித்தர்கள் இருக்காங்க, நம்ம பூமிக்கே சுற்றி, நம்மள மட்டும் இல்லை, நம்மள மாதிரி எத்தனையோ பூமிகள் இருக்கு. அத்தனை பூமிகளுக்கும் அவங்க போகிறாங்க. அத்தனை பூமிகளும் போயிட்டு நம்மளையும் வந்து பார்த்து பண்ணுறாங்கன்னு போது நம்ம மேலே எவ்வளோ கருணை உள்ள கொண்டு செய்கிறாங்க. அவங்கள நாம் யூஸ் பண்ணிக்கலான்னும் போது அது யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு இல்லை. சரியா? அதனால் என்னிலிருந்து 6:30 முடிச்சுக்குவோம். அதாவது வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் 3 பேர் தான் ஃபிசிக்கலாக தேறி இருக்கிறாங்க. ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குறவங்கள 124 ஆத்மாக்கள் தான் புரிஞ்சிருக்கிறாங்க. சரி, அடுத்த லெவலுக்கு ப்ளஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கட்டும், நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கர்மா எனர்ஜி ஹீலிங்னா என்ன அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் யாரும் யாரும் ஃபுல்லாக தெளிவாக புரிஞ்சுக்கல. இதனுடைய கான்செப்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். உலகத்திலே இங்கே மட்டும்தான் அதை மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். வேர்ல்டுலேயே நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த கான்டினென்ட்டில் எங்கே போனாலும் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறது இங்கே டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல். இந்த நாட்சியில் திருவள்ளுவர் சொல்லிக்கிறார். அவர் ஒரு சித்தர். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல். அப்ப என்ன காரணம்? நோய் என்ன, அந்த நோய்க்கு உண்டான காரணம் என்ன, அந்த நோய்க்கு உண்டான காரணத்தை சரி பண்ணுங்க. திஸ் இஸ் த கரெக்ட் வே, திஸ் இஸ் த கரெக்ட் அப்ரோச்சிங் மெத்தட் டு கியூர் எ டிசீஸ் பெர்மனென்ட்லி. ஒரு நோயை குணமாக்குவதற்கு இதுதான். இந்த ஒரு திருக்குறளுக்கே அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கணும். இந்த ஒரே ஒரு திருக்குறளுக்கே நோபல் பிரைஸ் கொடுக்கணும். எதுக்கோ கொடுக்குறாங்க, அந்த அதுக்கு இதுக்குன்னு வெட்டியா வீணா போன விஷயங்களாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. திருவள்ளுவருடைய ஒரு குறளுக்கும் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கோம். அவ்வளோ அருமையான விஷயம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல். நோய் என்னன்னு பாருங்க, அந்த நோய்க்குண்டான மூல காரணம் என்னன்னு பாருங்க, அந்த நோய்க்குண்டான மூல காரணத்தை வந்து சரி பண்ணுங்க. இப்போ இதே தான், ஒரு பிரச்சனை வருது லைஃப்ல, அந்த பிரச்சனை என்னன்னு பாருங்க, அந்த பிரச்சனைக்குண்டான ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, அந்த ரூட் காசை சரி பண்ணுங்க. லைஃப்பில் உங்களுக்கு ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்கட்டும், ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், இல்லை ஃபைனான்சியலாக உங்களுக்கு கொடுத்த பணம் வரல, இல்லை வர வேண்டிய பணம் வரல, நீங்கள் கொடுத்த பணம் கேட்க முடியல, வாங்க முடியல, கோர்ட்டில் கேஸு, ப்ராப்பர்ட்டி கேஸ், எத்தனைக்கும் ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அடிக்கடி சொல்லணும் இல்லையா, பிச்சைக்காரன்லேருந்து பில் கிளின்டன் வரைக்கும், பிச்சைக்காரன்லேருந்து அமெரிக்க அதிபர் வரைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. பிகாஸ் ஆஃப் தேட் பேட் கர்மா. எல்லாருக்கும் கர்மா இருக்குது, எல்லாருக்கும் பேட் கர்மா வேலை செய்யுது, குட் கர்மா வேலை செய்யுது, ரெண்டுமே வேலை செய்யுது. குட் கர்மா பற்றி யாரும் பேசுறதில்லை. பிகாஸ் இட் கிவ்ஸ் ஹாப்பினஸ், சந்தோஷம், பீஸ் ஆஃப் மைண்ட், எல்லாத்தையும் கொடுக்குது. அதனால சந்தோஷப்படுறோம். அதை பற்றி யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது. நான் அன்னைக்கு கூட சொன்னேன் இல்லையா, அது வெளியே சொன்னால் திஷ்டி விழுந்துடும் சார், நான் சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னால் திஷ்டி விழுந்துடும் சார், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் சார். ரைட், ஓகே. ஏன்னா சொன்னால் மற்றவங்க கண்ணு வச்சுருவாங்க, ஆனால் நமக்கு பாதிப்பு வரும். ஆனால் சொல்கிறது, ஆனால் கெட்டது ஒன்று வந்துச்சுன்னா மட்டும் நம்ம ஊரெல்லாம் தண்டோராக போடுறோம். இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, அப்படி கஷ்டம், இப்படி கஷ்டம், இந்த மாதிரி கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டம் சொல்கிறோம் இல்லையா. இப்படி எல்லாம் கஷ்டங்கள் சொல்லும்போது அதுக்கு தான் அவங்க சொல்யூஷன் கொடுக்கணும், அதுதான் தீர்வு சொல்லுது.
இங்க நோயின்ற இடத்துல எல்லா பிரச்சனையும் போட்டுக்கலாம். நோய்னா நோய், உங்களுக்கு பல நோய்கள் இருக்கு, உடல் சம்பந்தப்பட்டது இருக்கு, மனம் சம்பந்தப்பட்டது, ரைட், ஓகே. இந்த நோய் நாடின்ற இடத்துல உங்க பிரச்சனையை போட்டுக்கலாம். என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, ஓகே, போட்டுக்கோங்க. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, போட்டுக்கோங்க. எனக்கு நல்ல வருமானம் இல்லை, போட்டுக்கோங்க. எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, தீர்க்க முடியல, போட்டுக்கோங்க. எனக்கு சொந்தமா வீடு இல்லை, போட்டுக்கோங்க. என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என்ன ப்ராப்ளமா இருந்தாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சரியில்லை, ஹஸ்பண்ட் மதிக்க மாட்டேன்றாரு, ஓகே. ஒய்ஃபு மதிக்க மாட்டேறாங்க, ஓகே. புள்ள டக்கபாத் பண்றான், ஓகே. சொத்து பிரச்சனை, ஓகே. கோர்ட்டு பிரச்சனை, ஓகே. எந்த பிரச்சனைனாலும் போட்டுக்க. அந்த நோயின் இடத்துல மட்டும் இதை போட்டுக்கோங்க. இந்த நோய் அப்படின்ற இடத்துல மட்டும் அண்டர்லைன் பண்ணி அதை மட்டும் ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த இதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பிரச்சனை நோய் நாடி, இந்த இடத்துல நோய் என்ற இடத்துல இந்த பிரச்சனை நாடி, நோய் முதல் நாடி, அந்த பிரச்சனைக்கு உண்டான ரூட் காஸ் நோய் முதல் நாடி, முதல்னா ரூட் காஸ், நோய் முதல் நாடி, அது தணிக்கும். அதை தணிக்கணும், அதை எரடிகேட் பண்ணணும், அது தணிக்கும். வாய் நாடி, அதான் முறையா செய்ய வேண்டிய வேலை. வாய் நாடி வாய்ப்பை செயல், இப்படி பண்ணணும். இப்போ நோய்க்கு மட்டும் இல்லை, நோய்க்கு உண்டான காரணங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பிரச்சனைக்கு உண்டான காரணங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டைவர்ஸ் கேஸ் வருது, கணவர் டைவர்ஸ் கேட்குறாரு, ஒய்ஃப் டைவர்ஸ் கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க, எதனால கேட்குறாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உள்ள 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 வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்ற பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தால் அதில் ஒன்றும் நோய் மட்டுமே, அது ஒன்றும் நோய். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவங்கள். அதான் ஊழ்வினைன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். ஊழ்வினை அந்த கர்மா தான். நீங்கள் அந்த கர்மாவை சரி பண்ணாத வரைக்கும், அந்த கர்மாவை டீல் பண்ணி அந்த கர்மாவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டு நம்மளா தான் அது வந்திருக்கு, அதை சரி பண்ணாத வரைக்கும் நீங்கள் எத்தனை ஆயிரம் பிறவிகள் எடுத்தாலும், நீங்கள் எத்தனை அடி உயரமுள்ள சிவனை கும்பிட்டாலும், எந்த பெருமாளை கும்பிட்டாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த மாஸ்க்கு போனாலும், மெக்கா போனாலும், மதீனா போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், ஜெருசலேம் போனாலும், இங்கே உழுது பிறண்டு அன்னதானமாக பண்ணாலும் வயலிಗೆ வரவே முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இதைத்தான் கர்மாதி வந்து சொல்கிறோம். இதைத்தான் சொல்கிறோம். உங்கள் கர்மாவை சரி பண்ணாத வரைக்கும் நீங்கள் அது முதல்ல உணர்ந்து அதை மன்னித்து கேட்டு மறந்து அதை சரி பண்ணி பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற நீங்கள் செய்த விஷயங்கள்லாம் மறந்து மன்னித்து அதை அதுக்குண்டான சரியான பரிகாரத்தை பண்ணி வெளியே வர வரைக்கும் பிறவிகள் தோறும் தொடரும். எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இதுலேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியல. இம்பாசிபிள். நெவர் நெவர் நெவர். என்னடா டாக்டர் இப்படி காலங்காத்தால வந்து அபசகமாக பேசுகிறேன்னு நினைக்காது. இதான் உண்மை. இதுதான் உண்மை. நீங்கள் இதை புரிஞ்சிக்காம நான் என்னென்னமோ சொல்கிறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, பண்ணிட்டுருக்கீங்க, வேஸ்ட். அதாவது நம்ம ஃபைலில் இங்கே போடும்போது வெரி அர்ஜென்ட் நார்மல் இருக்கும். 3 விதமாக ஃபைல் பண்ணும், பிரிச்சு. வெரி அர்ஜென்ட் நார்மல். அப்போ ஆசைந்தி சார் ஃபைலை கொண்டு வந்து வைப்பார். வெரி அர்ஜென்ட்னு இருக்கும், அர்ஜென்ட் இருக்கும், நார்மல் இருக்கும். வெரி அர்ஜென்ட் வைக்கிறதுக்கு நார்மலில் போடுவேன். தெரியாது, காரணம் அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. வெரி அர்ஜென்ட் இருக்கிறது நார்மலுக்கு போடுவேன், அர்ஜென்ட் இருக்கிறது நார்மலுக்கு போடுவேன், நார்மல் இருக்கிறது வெரி அர்ஜென்ட்டை போடுவேன். மாற்றி போடுவேன், ஃபைலை மாற்றி போடுவேன். வெரி அர்ஜென்ட் நார்மலுக்கு போகும், அர்ஜென்ட்டும் நார்மலுக்கு போகும், நார்மல் இருக்கிறது அர்ஜென்ட்டுக்கு வரும், நார்மல் இருக்கிறது வெரி அர்ஜென்ட்டுக்கு வரும். இது எதை பொறுத்து அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் நினைக்குமா சீனியாரிட்டி பொறுத்து. நான் முதல்ல போனேன், இவர் அடுத்து வந்தார், இது அடுத்து வந்தார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இங்கே கர்மாவை பொறுத்து தான். நீங்கள் என்ன கர்மா கொண்டு வந்து இருக்கிறீங்க, உங்கள் கர்மா எவ்வளோ இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கர்மாவை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தயாராக நீங்கள் உடல் மனம் ஆத்மா எவ்வளோ இருக்குது, உங்களுடைய கர்மாவை பொறுத்து தான், உங்களுடைய குட் கர்மாவை பொறுத்து தான். இந்த கேள்வி கேட்டு தான் இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்கேன். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், பல கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். 6 வருடங்களாக ஒரு நோயால் சஃபர் ஆகிட்டு இருக்காரு, லட்சக்கணக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இங்கே வராரு, 2 கோர்ஸில் சரியாகி போயிடுது. 48 நாள் ஒரு கோர்ஸ்னா 2 கோர்ஸ், ஒரு கோர்ஸ் வந்து 48 நாள், ஒரு மண்டலம், 2 கோர்ஸ். 6 வருஷமாக சஃபர் ஆகிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 6 வருஷமாக சஃபர் ஆகிருக்காரு, கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணிக்கிறாரு. ஆனால் 2 கோர்ஸில் நார்மலாக ஆயிடுறாரு. 48 நாள் சரியா சரியாயிடுறாரு. அதே நேரத்தில் 6 மாதம் ஒரு பிரச்சனைன்றார். 6 மாசமா தான் ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கு. 6 மாசமா இருக்கிற பிரச்சனைக்கு 6 கோர்ஸ் கொடுத்து கூட 50% நார்மலாக இருக்கு. 50% நார்மலாக, இன்னும் 50% நார்மல் ஆகல. ஏன் இந்த வித்தியாசம்?
இதுக்கு கேள்வி கேட்டு ஆரம்பிச்சு தான் நான் இந்த அளவுக்கு இங்கே வந்து உட்கார வச்சிருக்காங்க என்ன. ஏதோ வந்தோம், பணம் வாங்கினோம், மருந்து கொடுத்தோம், அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். 6 வருஷமா இருக்கிறவரு 2 கோர்ஸ் சரியாயிட்டாரு, 2 கோர்ஸ் சரியாயிட்டார், கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணார், 10,000 பேர் சரியாயிட்டாரு. ஆனா 6 மாசமா தான் ஒரு பிரச்சனையே இருக்குது. ஆனா இவருக்கு 6 மாசமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட 50% தான் குறைஞ்சிக்கு. எகைன் இன்னொரு 6 மாசம் ஆகுது, கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது ட்ரீட்மெண்ட் கொடுக்க. அவர் கிட்டத்தட்ட 50,000 செலவு பண்ண வேண்டியது. ஏன் இது ஏன் கேள்வி, இது ஏன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா நிறைய போயிட்டு கடைசியில் அது உள்ள கர்மா. அந்த கர்மா தான் ஒரு நோயை சரியாக்கக்கூடியதும் சரியாக்கக்கூடாத அமைப்பும் அதுதான் கர்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ஆங்கில முறை மருத்துவம் வந்து நோயை அமைக்கி வைக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் இருக்கிற எல்லா மருந்துகளும் சைட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆங்கில முறை மருத்துவத்தில் சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்துகள் எதுவுமே கிடையாது. சித்த ஆயுர்வேத மருந்துகளில் சைட் எஃபெக்ட் இருக்கிற மருந்துகள் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு நோயை ஒரு டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லும்போது அவர் வந்து நல்லா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதை சப்ரஸ் பண்ணி வச்சா அவர் நல்ல டாக்டர், சூப்பர் நல்லா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. புரியாமை, அறியாமை, தெரியாமை. பட் அதே ஒரு சித்த ஆயுர்வேத டாக்டர் போய் இது 1 மண்டலம் சாப்பிடு, 1 மண்டலம் சாப்பிடு அப்படின்னு சொன்னா அந்த 1 மண்டலம் சாப்பிட்றதுக்கு இவ்வளவு நாள் சாப்பிடணுமா, அத்தனை நாள் சாப்பிடணுமா? இயற்கையை அப்படிதான் விதி வச்சிருக்கு. நீங்க ஒரு தடவை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த சாப்பிட்ட சாப்பாட்டுடைய அணு நீங்க மறுநாள் நினச்சிக்கிறீங்க டாய்லெட் போயிடும் கிளியர் ஆகிடுது அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, அந்த அணு மாலிகுல் உங்க உடம்புல 1 இயர் வரைக்கும் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு பொருள் சாப்பிட்றீங்கன்னா அதோடைய கடைசி அணு உடம்பு விட்டு வெளியே போறது வந்து உடம்புல, நான் சொல்றது நல்லா பிசிக்கல் பாடியில இருந்து. நீங்க அஸ்டல் பாடியில அப்படியே நிற்கும், அது எத்தனை ஜென்மானாலும் இருக்கும், அது வேற. அஸ்டல் பாடி நிற்கும். அஸ்டல் பாடி மீன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாத உடல் இருக்கு, அந்த உடல்ல அது இருக்கும், அந்த எனர்ஜி இருக்கும், நீங்க சாப்பிட்ட எனர்ஜி இருக்கும். நீங்க வந்து சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் போன வருஷம் சாப்பிட்டது, அதுக்கு முன்ன வருஷம் சாப்பிட்டது, இன்னும் 10 வருஷம் முன்னாடி சாப்பிட்ட எனர்ஜி இப்பயும் ஆறாவில் இருக்கும், நீங்க எடுக்காத வரையில். உங்களுடைய ஆறாவில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க, அந்த எனர்ஜி இப்பயும் இருக்கும். நீங்க சைவமாக மாறிவிட்டாலும் கூட, சுத்த சைவமாக மாறிவிட்டாலும் கூட அது உங்க உடம்புல இருக்கும். அஸ்டல் பாடியில தான் இருக்கும். பிசிக்கல் பாடியில் 1 இயர் வரைக்கும் இருக்கும். பிசிக்கல் பாடியில் அந்த லாஸ்ட் மாலிகுல் சொல்றீங்க, அந்த லாஸ்ட் ஆட்டம்னு சொல்லலாம் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக, அது நம்ம பாடியில் 1 இயர் வரைக்கும் இருக்கும். 1 இயர் கழிச்ச பிறகு தான் போகும். அதுக்கு தான் 1 இயர். 1 இயர் ஏன் வச்சிருக்கான்னு தெரியாது நிறைய பேர். அது எதுக்காக மனு தரத்தினால் வச்சிருக்காங்க, எதுக்காக மனு தரஞ்சா 1 வருஷம் ஏன் வச்சிருக்கிறோம்? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பின் ஒரு வகுப்புல பார்ப்போம். டைம் வேற குறைச்சிட்டாங்க, இதுக்கு மேல எப்படி பார்ப்போம், குறைச்சி பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த அணு வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுடைய அணு வந்து உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 1 இயர் வரைக்கும் இருக்கும். நீங்க 6ஆவில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆவில் போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க 30 ஜென்மத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட நான்வெஜ்ஜினுடைய ஆட்டம் இன்னமும் 6ஆவில் இருக்கும், ஒளி உடல்ல இருக்கும், நுண்ணுடல்ல இருக்கும், 6ஆவில் இருக்கும், இருக்கும் இருக்கும் இருக்கும். இது நீங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கினாலும் சரி, அதான் உண்மை. whether believe it or not, truth is always truth. whether we accept it or not, truth is always truth. இதை தெளிவாக சொன்னவங்க சித்தர்கள் தான். சித்தர்கள் தவிர இது வரைக்கும் ஓப்பனா யாரும் சொன்னவங்க யாருமே கிடையாது வேர்ல்டுலேயே. சித்தர்களை தவிர யாரும் இந்த அளவுக்கு ஓப்பனா போல்டு அடிச்சு சொன்னவங்க யாருமே கிடையாது. அதே மாதிரி இறைவன் கிட்ட வந்து மனிதர்களுக்கு இந்த ஃபேவர் செய்யணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி சித்தர்களை தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு டீல் பண்ணி வாங்கி கொடுத்ததும் கிடையாது. அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. இறைவனுடைய ஒரு சொரூபம் தான். ஒரு படத்துல திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், எல்லாரும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் எல்லாருமே அரௌண்ட் 40s மேலே தான் இருக்கீங்க. திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த திருவிளையாடல் படத்துல ஞான படத்துக்காக ஒரு போட்டி வரும். அந்த ஞான பழத்துக்காக அவர் சொல்லுவாங்க, இது ஞான படம், ஞான பழத்தை போயிட்டு வாங்கணும், இது வந்து உலகத்தை சுற்றி வரணும் அப்படி சொல்றாங்க. சிவனும் பார்வதியும் சொல்றாங்க. முருகர் என்ன பண்ணுறாரு, மயில் மாதிரி ஏறி உலகத்தை சுற்றிட்டு வர்றாரு, லேட்டாக வர்றாரு. இவர் அம்மையப்பன் தான் உலகம், அப்பா அம்மா தான் 2 பேர் தான் உலகம், அப்போ சக்தி சிவன் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு விநாயகர் சுற்றிட்டு வாங்கிடுறாரு. இவர் புசாலி. அப்போ முருகர் வராரு, ஏன் இப்படி அண்ணா கொடுத்துட்டீங்க, நானும் உலகத்தை சுற்றி வரேன்னாரு. அப்போ நான் போய் உலகத்தை சுற்றிட்டு வந்தேன், அம்மையப்பனே உலகம், அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பரிசு ஞானப்படுவது அங்கே ஒரு டகப்பார் வருது. அப்புறம் கோச்சிட்டு போயிட்டாரு, அது வேற சமாச்சாரம், அது புராண கதை. கோச்சிட்டு போயிட்டாரு, அப்புறம் அவர் சமாதானம் பண்ணாங்க. அப்போ அந்த கோச்சிட்டு போன முருகனை சமாதானம் பண்ணுவாங்க பார்வதி, சாவித்திரின்னு நினைக்கிறேன். சாவித்திரி தான் அந்த கேரக்டர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சாவித்திரி வருவாங்க. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்பார், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, நான் படத்தை பாருங்க.
ஏன் வந்து அப்பா வந்து எனக்கு இந்த பழத்தை கொடுக்கல, அண்ணன் போய் சுத்திட்டு வந்துட்டாரு, அவருக்கு பணம் கொடுத்தாரு, எனக்கு மட்டும் ஏன் இந்த பழத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அவங்க அந்த அம்மா சில விளக்கங்களாக சொல்லுவாங்க, பார்வதி அம்மா வந்து சில விளக்கங்களாக சொல்லுவாங்க. அப்போ ஒரு 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 இது என்ன வசனம் வரும், பரமன், அதாவது இறைவன் சிவன் மக்களுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும் போது அதுக்கு முன்னாடி அவர் சோதிப்பார், பக்தர்களை சோதிப்பார். அது ஒரு நல்லது பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஆசையை கொடுக்கணும், அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின் போது, பலன்களை கொடுக்கும்போது, நற்பலன்களை கொடுக்கும்போது இறைவன் பரமன் வந்து ஒரு பரமன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பரமன் வந்து பக்தர்களுக்கு சோதனை எல்லாம் கொடுப்பார், சோதனை எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு நல்லது கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முருகர் ஒரு கேள்வி கேட்பாரு, இந்த பக்தர்களை சோதிப்பது எல்லாம் வந்து அவர்களோடு வைத்துக் கொள்ளக்கூடாதா, என்னையும் சோதிக்க வேண்டுமான்னு கேட்பார். இந்த பக்தர்களை சோதிக்கிறார், ரைட், ஓகே, அவங்களோட வச்சுக்கிட்டுமே அது ஏன் என்னையும் சோதிக்கணுமா? அப்போ இங்கே என்ன வருது, அங்கே ஈகோ வருது. நான் வந்து அவருடைய பிள்ளையாச்சே, பக்தர்களை சோதிக்கிறதெல்லாம் சரி, பக்தர்களை சோதிக்கிறதெல்லாம் ரைட், ஓகே, அதெல்லாம் தப்பு கிடையாது, ரைட், ஓகே, சோதிக்கிறாரு இறைவன், பக்தர்கள் சோதிக்கிறாரு, நல்ல கொடுக்கணும் சோதிக்கிறார், ரைட்டு. பட் என்னை ஏன் சோதிக்கணும்? அங்கே அது கேட்சுன்னு பாருங்க, என்னையும் சோதிக்கணுமா அப்படின்னு சொல்லி. என்னையும்னா என்ன, நான் அவருடைய மகன், அவருடைய புள்ள, எனக்கு கூட சோதிக்கணுமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்பார். அப்போ பார்வதி அம்மா சொல்லுவாங்க, நீ அப்படி சொல்றியே, சில நேரங்கள் என்னையே சோதிச்சிருக்கா தெரியுமா உனக்கு, என்னையே சோதிச்சிருக்காரு, என்னையே படாது பாடு, இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த அம்மா. சாவித்திரி தான் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்னையே படாது பாடுபடுத்திருக்கிறார், உங்க அப்பா என்னையே படாது பாடுபடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீ எந்த மூடன்னு அர்த்தம் அது. நீ இப்படி கோச்சிக்கிறியே, அவர் என்னதான் சோதிக்கணுமான்றாரு, மற்றவங்களெல்லாம் சோதிக்கலாமா, என்ன கூட சோதிக்கணுமா நீ சொல்ற. ஆனா உனக்கு மேல நான் அவருடைய மனைவி, அவருடைய துணைவி, நான் என்னையே படாது பாடுபடுத்தி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கதை வரும். அப்புறம் தாட்சாயினி கதை வரும். இவர் தாட்சாயினி ஒரு இடத்துல பிறந்தாங்க, அப்புறம் வந்து அவங்க மாமனாருக்கும் மருமகனாகி சிவனுக்கும் பிரச்சனை வருது, அந்த கதை அப்படியே தொடரும். இது எங்க சொல்ல வருதுன்னா, இந்த சோதனை அப்படின்றது வந்து என்னையே படாது பாடுபடுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இறைவன் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார், கஷ்டத்தை கொடுத்து உங்களுக்கு நன்மை கொடுக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன அங்கே பார்க்குறோம், துன்பத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லுவோம். துன்பத்தை கொடுக்கல. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த நெகட்டிவ் கர்மாஸை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெயினா இருக்கும், உங்களுக்கு அந்த பெயினா இருக்கும், அந்த கஷ்டமா இருக்கும். அந்த நெகட்டிவ் கர்மாஸை போக்குறதுக்காக கஷ்டத்தை கொடுக்குறாரு. அதை கொஞ்சம் பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நன்மைகள் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த உள்ளார்ந்த கருத்து. இதை யாரும் புரிஞ்சுக்கிறது. திருவிழா படம் பார்த்துருப்பாங்க. இங்கே டேக்அவே மெசேஜ் என்னன்னா, இப்போ நான் சொன்னது டேக்அவே மெசேஜ், திருவிழா படம் பார்த்துருப்பாங்க, ஓகே, ரைட். இப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, படத்தை பார்த்தவங்க பாருங்கன்னா திருப்பி பாருங்க, இதை நான் சொன்னது வந்து அந்த டேக்அவே மெசேஜ் எடுக்கணும். நான் எடுத்தேன், மற்றவங்க எப்படியோ, பட் நான் எடுத்தேன். இது என்ன டேக்அவே மெசேஜ், இறைவனே ஆனாலும் அவர் வந்து ஒரு நன்மை கொடுக்கணும் போது ஒரு டெஸ்ட் செக் வைக்கிறாரு. அந்த செக்ல பாஸ் பண்றோமா பாஸ் பண்ணியான்னு பாக்குறாரு. அந்த டெஸ்ட்ல செக்ல பாஸ் பண்ணா நம்ம நன்மை கொடுக்குறாரு, இல்லை அப்படின்னா துன்பப்பட விட்டுறாருன்னு அர்த்தம். இது வந்து முருகனுக்கும் பொருந்தும், முருகனுடைய மனைவியாகி பார்வதிக்கும், சாரி, சிவனுடைய மனைவி, முருகனுடைய மனைவி இல்லை, அதை பத்தி பேசல. இப்போ முருகருக்கும் பொருந்தும், முருகருடைய அம்மாவாகிய சிவனுடைய மனைவியாகிய, சிவனுடைய இல்வாழ்க்கை துணைவியாகிய, சிவனில் பாரியாகிய பார்வதிக்கும் பொருந்தும். அப்போ அவங்களுக்கே பொருந்துமா, நமக்கும் பொருந்துமா இல்லையா? அப்போ ஒரு கஷ்டத்தை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து நீங்கள் அதெல்லாம் எரடிகேட் பண்ணி பண்ணணும். ஏன்னா பாக்கி இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் உள்ள நாரிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த நாரில் வந்து வெளியே எடுத்துடணும், அந்த கர்மா பேட் கர்மா வெளியே எடுத்துன்னு தான் துன்பத்தை கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபைலிங் வரும்போது நிறைய பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்கன்னு இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணீங்க, என்ன உங்கள் ஃபேமிலி, உங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி, அதே மாதிரி இங்கே வந்துட்டு போகிறாங்க இல்லையா, கண்ணுக்கு தெரியாத ஆத்மாக்கள், அந்த ஆத்மா எல்லாருடைய ஃபேமிலியும் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துருவாங்க. இப்போ ஏஐயில் எப்படி எடுக்கிறோம், ஆடியோவை டெக்ஸ்டாக எடுக்கிறோம், ஆடியோவை வீடியோவாக எடுக்கிறோம், வீடியோவை ஆடியோவாக மாற்றுறோம், வீடியோவை டெக்ஸ்டாக எடுக்கணும். இன்னைக்கு ஏஐ இல்லையா, இன்னைக்கு ஏஐயில் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி ஏஐலாம் கடவுளுக்கு ஒரு சாதாரணமான விஷயம். கடவுள் படைக்கும் போதே ஏஐயோட பிறந்தவர், ஏஐயோட செஞ்சவர், கடையோட படைச்சவர் அவர். ஸோ நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க, என்ன திங்க் பண்ணுங்க, எல்லாமே ஆடியோவாகவும் எடுத்துட்டாங்க, வீடியோவாகவும் எடுத்துட்டாங்க, டெக்ஸ்டாகவும் எடுத்துட்டாங்க. அது டேட்டாவில் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. எல்லாரும் எடுக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியுன்றதுக்காக எடுக்க முடியாது. அதுக்குன்னு சில பர்மிஷன் இருக்குது. இறைவன் பர்மிஷன் கொடுத்தா தான் ஒருத்தர் லைஃப்பில் போய் பார்க்க முடியும். எனக்கு கிளியர் வாயன்ஸ் இருக்குது, எனக்கு கிளியர் ஆடியன்ஸ் இருக்குது, ஆனால் நான் போய் பார்த்தேன் அப்படிலாம் பார்த்துடக்கூடாது. அப்படிலாம் பார்க்கக்கூடாது, தப்பு பார்க்கக்கூடாது. பிகாஸ் ப்ரைவசி வந்து அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அது ப்ரைவசியும் தனிப்பட்ட உரிமை. எப்படி வந்து ஒரு கண்ணை கொலை செய்யறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது,
ஆனால் கருணை கொலை செய்யலாம். எப்படின்னா அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்தால் அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி கருணை கொலை செய்யலாம் இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய கிளியர் வாய்ஸில் பார்க்கணும், கிளியர் ஆடியன்ஸில் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரியுன்றதுக்காக நான் பார்த்துடக்கூடாது. நோ, பர்மிஷன் கேட்கணும், பர்மிஷன் கொடுக்கணும், அவங்க பர்மிஷன் கொடுக்கணும், அதை நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும், 2 பேர் கொடுக்கணும். ஒன்று கிளியர் வாய்ஸில் என்னுடைய லைஃப்பை பாருங்கள் சார், கிளியர் ஆடியன்ஸில் என் லைஃப்பை பாருங்கள் சார், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா பார்க்கலாம், இல்லை அவங்க பர்மிஷன் கொடுத்தா பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, சார் பாருங்க பாருங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்றீங்கிறதுக்காக நான் பார்க்க மாட்டேன், அவங்க பர்மிஷன் கொடுத்தா நான் பார்ப்பேன் பெரும்பாலுமே. ஆனால் 2 விஷயம். ஒன்று நீங்கள் பர்மிஷன் கொடுத்து சார் என் கிளியர் வாய்ஸில் நீங்கள் பாருங்க, கிளியர் ஆன்சர் என் லைஃப்பை பாருங்க, பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சொன்னா தான் நான் பார்க்கணும். அப்போ எனக்கு நெகட்டிவ் கர்மா வராது. அதாவது இறைவன் பர்மிஷன் கொடுக்கணும், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இறைவன் பர்மிஷன் கொடுக்கணும். இறைவன் பர்மிஷன் கொடுக்காம நான் எனக்கு தெரியும்ன்றது மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு நெகட்டிவ் கர்மம். அது சாதாரண பனிஷ்மெண்ட் இல்லை, பயங்கரமான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பெரும்பாலும் கேட்பாங்க, சார் சில பேர் பாருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளியர் ஆயின்ஸில் பாருங்க, கிளியர் வாயின்ஸில் பாருங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டுவேன், ரைட் ஓகே. பட் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்பேன். இறைவன் கிட்டேருந்து நமக்கு பர்மிஷன் வந்தால் தான் ஒருத்தருடைய லைஃப் போய் கிளியர் வாயின்ஸ்லையோ கிளியர் ஆடியன்ஸ்லையோ நான் பார்ப்பேன், அதர்வைஸ் பார்க்க மாட்டேன். பார்க்கலைன்னா ஓகே, பார்க்குறோம் அப்படின்னா பர்மிஷன் இல்லாமல் பார்க்கக்கூடாது, அதான் கரெக்ட். நிறைய பேர் கூட கேட்க, நான் கிளியர் வாயின்ஸ் கற்றுக்கணும், நான் கிளியர் ஆடியன்ஸ் கற்றுக்கணும். கிளியர் வாயின்ஸ் கற்றுக்கிறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அது மெயின் கண்டிஷன் என்னன்னா, அதனுடைய வாழ்க்கையில் நாம் வந்து நமக்கு எதிரியாக இருந்தாலும் கூட, நமக்கு வந்து ஒரு 1ஆம் நம்பர் எதிரியா இருக்கிறாரு அப்படின்னா கூட அவரு கூட நம்ம எதுவும் கெடுதல் நினைக்கக்கூடாது. எதிரியாக இருந்தாலும் கூட நமக்கு அப்படியே அவர் நினைச்சாலே நம்ம, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, உடம்பெல்லாம் வேகும், அணுவெல்லாம் வேகும், அப்படியெல்லாம் வேகும். அதை நினைச்சாலே அப்படி உடம்பெல்லாம் முறுக்கேறும். அப்பேற்பட்ட ஒரு கொடுமையை நமக்கு பண்ணிட்டாங்கன்னா கூட அவரு கூட நம்ம கேஷுவலாக பார்க்குற மனநிலை எப்போ வருதோ அப்போத்தான் கிளியர் வாயின்ஸ் கிளியர் ஆடியன்ஸ் எல்லாம் வரும். அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு கிளியர் வாயின்ஸ் வரல, கிளியர் ஆடியன்ஸ் வரல, நீங்கள் கிளாஸில் சேர்த்துக்கோங்க படிங்கோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஓகே. பட் இறைவன் என்ன அதுக்கு சித்தர்களும் என்ன அதுக்கு வச்சிருக்காங்க நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான கண்டிஷன்ஸ் இருக்கு. அதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா, மனசால கூட நமக்கு துரோகம் பண்ணவங்களுக்கோ, நம்மளை ஏமாத்தினவங்களுக்கோ, நம்மளுக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கோ, நம்மளை கொடுமைப்படுத்தவங்களுக்கோ கூட மனசால கூட நம்ம நினைப்பு வந்து மனசால கூட அவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. அந்த பக்கம் நமக்கு எப்போ வருதோ அப்பத்தான் இதெல்லாம் கைகூடும். இந்த பக்கம் கைகூடாத நிறைய பேர் நான் கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன், இங்கே வாங்க கற்றுக்கோங்க, கிளியர் வாய்ஸ் கற்றுக்கோங்க, நான் சொல்லி கொடுக்குறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் கிளாஸ் நடத்துகிறாங்க, நிறைய பேர் போய் படிக்கிறாங்க, ஆனால் பலன் கிடைக்காது. இதான் உண்மை, இதான் ப்ராக்டிக்கலாக உண்மை. எனக்கு தெரிஞ்ச லட்சக்கணக்கில் செலவு பண்ணவங்க இருக்காங்க, இப்போ கூட பண்ணிட்டு இருக்காங்க, இப்பயும் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கிளியர் வாய்ஸ் கற்றுக்க போகிறேன், நான் கிளியர் வாய்ஸ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் உள்ள பார்த்தோம் இந்த மனம்லாம் கிடையாது. இந்த மனம் இல்லாத வரைக்கும் அவங்க பணம் வாங்குவாங்க, சொல்லி கொடுப்பாங்க, பட் அந்த பயிற்சி நீங்கள் தேர்ந்து உங்களால் கிளியர் வாயின்ஸ் ஆக முடியாது, கிளியர் ஆடியன்ஸ் பவர் உங்களுக்கு வராது. எப்போ வராது? இந்த மனப்போக்கம் வராது வரைக்கும். ஏன்னா இந்த பவர் வந்துட்டா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். கத்தி இருந்தால் காயை நறுக்கவும் யூஸ் பண்ணலாம், கொலை பண்ணவும் யூஸ் பண்ணலாம். நம்ம மனித மனம் நான் பக்குவம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்குது, ஆனால் அப்படி இல்லை. உள்ள போய் பார்த்தோம்னா நம்ம வண்டவாளம் தெரியும். ரிப்போர்ட் கிளியர் வாயின்ஸில் பார்த்தா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிட்டு தெரியும். நாம் நினைக்கிறோம் நம்ம நல்லவங்க, நாம் ரொம்ப பக்குவமானவங்க, நாம் மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை நம்ம நினைக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் உள்ள போய் பார்த்தா நம்ம கிட்ட இந்த அசுர குணங்கள் இன்னமும் இருக்கு, அசுர குணம் இருக்கு. அந்த அசுர குணம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க கிளியர் வாயின்ஸில். அசுர குணம் எவ்வளோ இருக்கு? அசுரர்களை கொல்றோம், அசுரர்களை கொள்ளுகிறோம். எல்லா சாமிகளும் எல்லா கடவுளும் அசுரர்களை கொள்றாங்க. உயிர் வரை இல்லை, அது நம்ம தெரியாமல் படிச்சிருக்கோம். இவர் வந்தாரு கொண்டாரு பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற அசுர குணங்களை கொல்லணும். இதெல்லாம் அசுர குணம் தான். இந்த அசுர குணங்களை எல்லாம் கொல்லும் போதுதான் ஒரு மனிதனாக மாற முடியும், தெய்வமாக்க முடியும். சும்மாலாம் மாற முடியாது. பட்டினே இருக்க வேண்டியதுதான், கோயிலுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், பூஜை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், புனஸ்காரம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், எல்லாமே பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அது நம்ம வெளியே வர முடியாது. ஸோ அந்த உண்மையான நம்ம அந்த ஊழ்வினைய, அந்த கர்ம வினை சொல்றோம் இல்லையா, தீய கர்ம வினை, அந்த தீய கர்மங்களை போக்குவதற்கு நம்ம சரியான விஷயங்களை முன்னெடுப்பா எடுக்காத வரைக்கும் நம்ம பிறவிகள் தோறும் தொடரும். ஸோ அப்போ என்ன, அப்போ வந்து சீனியாரிட்டி எதை வச்சு பார்க்கணும்? அவங்களுடைய கர்மா எவ்வளோ இருக்குது, அந்த கர்மா எவ்வளோ இருக்குது, அந்த கர்மா வச்சு தான் பார்க்கணும். நிறைய கர்மா இருக்குன்னு அவங்க அனுபவிக்க வேண்டி இருக்குது.
அதை குறைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பெண்டிங்கில் வைக்கிறோம். இவங்க கர்மாலய கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிட்டு இருக்காங்க, குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லினா, அப்போ ஏன் வந்து பணம் வாங்கிக்கணும், ஏன் பணம் முதலையே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பணத்தை கட்டி வாங்கும் பொழுது தான் உங்களுக்கு உண்டான அந்த கிறிஸ்டல், உங்களுக்கு உண்டான மெடிசன், உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் கிளியர் வாங்கிஸில் பார்த்து அதை எடுக்கிறோம். அந்த கிளை வாய்ஸில் பார்த்து எடுக்கும்போது இவங்களுக்கு என்ன கர்மா இருக்கு, இவ்வளோ கர்மா இருக்கு, இவ்வளோ கர்மா இருக்கு அப்படின்ற நிறைய கர்மாக்கள் இருக்குன்னு போது அதை கர்மாவை தீர்க்கறதுக்கு நம்ம வழிகள் பண்றோம். நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, நம்ம கையில ஒன்றும் கிறிஸ்டல் வரல, நம்ம கையில ஒன்றும் மெடிசன் வரல, நம்ம கையில ஒன்றும் என்ன அவர் சார் சொன்ன இதெல்லாம் நம்ம கையில வரல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது வந்து நீங்க பழக்கமா பல ஜென்மங்களாக அது அப்படியே ஊறி வந்துட்டனால அப்படி இருக்கும். நான் பல முறை பல வகுப்புகளில் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் உங்க நேம் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா, யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கர்மா எனர்ஜி ஹீலிங் சித்தர்ஸ். இந்த சித்தர்கள் கிட்ட, இந்த தேவதைகிட்ட உங்க கண்ட்ரோலில் வந்துடுறீங்க. நீங்க உங்க கையில மருந்து கொடுத்தால் நீங்க சாப்பிட்டா என்ன ரிசல்ட் வரும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ரிசல்ட் இங்கே இருந்து கொடுக்கப்படுகிறது. அது வேற மெத்தட்ல கொடுக்கப்படுகிறது. நீங்க கிறிஸ்டலை யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பெனிஃபிட் இங்கிருந்தே கொடுக்கப்படுகிறது, உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும். உங்களுக்கு சில மெடிசன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னா அந்த மெடிசன்ஸ் கொடுக்கறது நீங்க கையில வாங்கி யூஸ் பண்ணா என்ன பலன் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பலன் இங்கிருந்து கொடுக்கப்படுகிறது. அது வேற வேற மெத்தட், அது சொன்னா உங்களுக்கு புரியாது. அது டிவைன் சீக்ரெட். அந்த சீக்ரெட் உங்களுக்கு சொன்னா புரியாது, அது தெரியாது. ஏன்னா பிகாஸ் நீங்க பிறந்து வளர்ந்த வாழ்ந்த விதம் வேற மாதிரி. இது புது கான்செப்ட், டக்குன்னு உங்களால ஏத்துக்க முடியாது. கர்மாந்திக்கிட்டீங்க இன்னும் புதுசா ஏத்துக்க முடியல, உங்களால அந்த புது கருத்தை உள்வாங்கிக்க முடியல. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் வரல, கிறிஸ்டல் வரல, மற்ற மெடிசன்ஸ் கொடுக்கல, பணத்தை மட்டும் வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் பொறுமையா வெயிட் பண்ணி கர்மா கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பொறுமை இல்லை அப்படின்றவங்க தாராளமா நீங்க அப்ளை பண்ணி உங்க பணத்தெல்லாம் வாங்கிக்கலாம். சொல்லுங்க, யாருக்கு பணம் வேணுமோ, யாராருக்கு கிறிஸ்டல் பே பண்ணிக்கிறீங்க, யாருக்கு மெடிசன் பே பண்ணுறீங்க, எல்லாரும் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ஏன்னா இங்கே வந்து கர்மாவை சரி பண்ற வழியை பார்த்துட்டு தான் நம்ம கொடுப்போம். இங்க கர்மாவை சரி பண்ணிட்டு தான் இருக்கும். ஃப்ரம் டே 1 ஆன்வர்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து வந்தவங்களுக்கு எல்லாருமே டே 1 ஆன்வர்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாக தாங்க மாட்டோம், அருமையாக நான் பொறு வரைக்கும் எங்களால் இருக்க முடியாது, அது வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாதுன்னு போது தாராளமாக நீங்கள் உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் யாருக்கிட்ட உங்களுக்கு எங்கே தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருக்காங்களோ அங்கே நீங்கள் தாராளமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடைசியில் ஒரு வழியாக நோயாளியே வாழ்ந்து, நோயாளியே இறந்து, நோயாளியே அடுத்த ஜென்மத்துக்கும் கேரியர் பண்ணி கொண்டு போகிறோம். தட் இஸ் யுவர் பில். உங்கள் பிரச்சனையை சொல்யூஷன் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்லாம் பண்ணி 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 நான் இதில் வரல இதில் வரலன்னு சொல்லி நிறைய ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு அடுத்த ஜென்மத்துக்கும் இதை அப்படியே கேரி ஓவர் பண்ணிட்டு போகிறோம், கொண்டு போகலாம், தர்மம் பண்ணிட்டு போகலாம். ஸோ யார் என்னென்ன வகையில் வந்து நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், நான் இருக்கவே மாட்டேன், எனக்கு இன்ஸ்டன்டாக ரெடியூஷன் வரும்போது யூ கேன் கோ எனிவேர். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணாலும் போகலாம், எந்த ஜோசியர்கிட்ட வேணாலும் போகலாம், எந்த ஆன்மீக வாய்ப்பு வேணாலும் போகலாம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நிறைய டாக்டர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, போகலாம். நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, பரிகாரம் சொல்லுவாங்க, நிறைய அந்த பரிகாரம் போகலாம். சரியா? நிறைய ஆன்மீக அமைப்பு இருக்கு. இதுல வந்தா இப்படி ஆயிடலாம், அதில் வந்தா அப்படி ஆயிடலாம், நிறைய ஆன்மீக அமைப்பு இருக்கு, போகலாம். இன்னும் நிறைய மாற்று முறை அமைப்புகள்லாம் இருக்கு. ஜோதிடர்கள் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, மருத்துவமனைகள் இருக்கு, சிஸ்டம்ஸ் இருக்கு, எல்லாத்துலையும் போகலாம், தாராளமாக போகலாம். யாரும் உங்களை தடுக்கல. ஏன்னா அங்கெல்லாம் போனால் என்ன நடக்கும் நமக்கு தெரியும். அங்கெல்லாம் போனால் மாட்டிக்கிட்டு இன்னும் கஷ்டப்படுவே, இன்னும் அவசப்படுவே, இன்னும் பணம் செலவாகும். போகிறதும் போகிற இந்த ஜென்மத்தில் இன்னும் கேரியர் பண்ணி கொண்டு போகிற அப்படின்னு அமைப்பு இருக்கும், போக்கத்தான் செய்வாங்க. அது ஒன்றும் நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. சார் நான் அந்த அளவுக்கு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், எனக்கு கஷ்டம் அதிகமாக இருக்குது, என் கஷ்டப்பட்டு நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்க. உங்கள் கஷ்டத்தை உங்களை விட இறைவன் தெளிவாக புரிஞ்சிருக்கிறார். உங்கள் கஷ்டத்தை நீங்கள் நினைக்கிறீங்க நான் புரிஞ்சிக்கலான்ட்டு, உங்கள் கஷ்டத்தை உங்களோட இறைவன் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கிறார், ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறார். சித்தர்களும் இறைவனும் வந்து உங்களை கண்டுக்கலான்னு நினைக்கிறீங்க, அவங்க கண்டுக்கிறாங்க, உங்களுக்கு நிறைய சொல்கிறாங்க, நீங்கள் தான் அவங்கள சரியாக பயன்படுத்திக்கொள்ளவில்லை. நான் அவ்வளோ பொறுமையாக இருக்க மாட்டேன், அவ்வளோலாம் முடியாது, நான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பல முறை திருப்பி சொல்கிறோம். இங்கே நீங்கள் ஒன்ஸ் உள்ள ரெக்கார்ட் ஆகிட்டாலே, உங்கள் பணம் உள்ளே வந்துட்டாலே, ஒரு விஷயம் சொல்கிறேன், அது சொல்லக்கூடாது, பட் இது சொல்ல வைக்க வேண்டிய கட்டாயத்தில் கொண்டு விட்டீங்க. நீங்கள் கட்டுற பணம் மாதிரி நீங்கள் கட்டுற பணத்துக்கு இங்கே சர்வீஸ் கொடுக்குறது இல்லை. நீங்கள் கட்டுற பணத்தை விட பல மடங்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதில் நிறைய பேர் தெரியாது. நீங்கள் மருந்துக்கு 10,000 கட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போடுறோம், அதில் தெரியாது உங்களுக்கு. நீங்கள் கிறிஸ்டலுக்கு பணம் கட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் போட்டு ஹையர் லெவல் கிறிஸ்டல் கொடுக்குறோம், உங்களுக்கு தெரியாது.
நீங்கள் ஒரு சர்வீஸ்க்காக பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதை விட வேறு சில எக்ஸ்ட்ரா சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கணும், தெரியாது. இதனுடைய கான்செப்ட் என்னன்னா, ₹1 உங்ககிட்டேருந்து இங்கே வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் குறைந்தபட்சம் அது 10 மடங்கு, மினிமம் 10 டைம்ஸ் அதிகமாக நாம் சர்வீஸ் கொடுக்கணுன்றது கோட்பாடுங்க. இது வந்து கோட்பாடு, இது வந்து வணிக நிறுவனம் கிடையாது, இது சர்வீஸ் நிறுவனம். நாளைக்கு நாளைக்கு அதை பற்றி எப்படி கமர்ஷியலாக மற்றவங்கலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நாளைக்கு நான் ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறேன். நாளைக்கு காலையில் இப்போ டைம் இல்லை, ஆனால் நாளைக்கு காலையில் அந்த எவிடன்ஸ் கொடுக்கும். கமர்ஷியலாக பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு எவிடன்ஸோடு நாளைக்கு ஆரம்பிப்போம் வகுப்பேன். அப்போ கமர்ஷியலாக பண்ணுறவங்க நம்பி நான் போவேன், வீணாக போவேன், வெட்டியாக போவேன். ஆனால் சர்வீஸாக பண்ணுறவங்க நான் நம்ப மாட்டேன், கோச்சிக்குவேன், டென்ஷன் ஆவேன், எமோஷன் ஆவேன் அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் அப் டு யூ. பிகாஸ் உங்கள் கர்மா, உங்கள் உடம்புல, உங்கள் மனசில், உங்கள் ஆத்மாவில் இருக்கிற அசுர குணம் வந்து வேலை செய்யுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு பல லட்சங்களை கோழிகளை செலவு பண்ணி உடம்பை நாஸ்தி பண்ணி அடுத்தடுத்த ஜென்மத்துக்கும் அதை கேரியாவது பண்ணிட்டு போகணும். இங்கே முடிக்கிறது இல்லை, இங்கே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நாம் இங்கெல்லாம் முடிக்க மாட்டோம், இன்னும் பல ஜென்மம் கொண்டு போவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ பொறுமையாக இருக்க மாட்டேன், எனக்கு அவசரம், என்னால் முடியாது, வெயிட் பண்ண முடியாதுன்றவங்க தாராளமாக நீங்கள் எதாவது பேமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் வாங்கிடுங்க. வாங்கிட்டு நீங்கள் கேரி பண்ணிட்டு போங்க. இங்கே யார் வந்து உண்மையாக அந்த கர்மாவை கழிச்சிக்கணுன்றவங்க இருக்காங்களோ அந்த ஆத்மா 10 பேர் இருந்தால் கூட போதும். சித்தர்களை பொறுத்தவரைக்கும் 10 பேர் இருந்தால் கூட போதும். லட்சக்கணக்கான பேர் வரணுன்றது கிடையாது. அவங்க வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1,25,000 மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்த்து. 1,25,000 மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மட்டும் இல்லை, பல்வேறு உடங்கள் இருக்கிற மக்கள், பல்வேறு அது அது உங்களுக்கு சீக்கிரம் அது சொன்னால் புரியாது, அது உங்களுக்கு புரியாது, அது தெரியாது. அதை பற்றி நீங்கள் நாலேஜ் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஆத்மாக்கள் நிறைய ஆத்மா, அவங்களும் 124 தான் தேறி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எண்ணிக்கை முக்கியம் இல்லை. யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க, வாழ்நாள் முக்கியம் இல்லை, வாழ்ற தரம் முக்கியம்னு சொல்லி ஒரு வீடியோ ஏதோ போட்டு பார்த்த மாதிரி கவனம். வாழ்ற நாள் முக்கியம் இல்லை, எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்கன்னு இல்லை, எப்படி வாழ்ந்தாங்கன்னு. அது மாதிரி நீங்கள் எல்லாம் எப்படி வாழ்றீங்கன்றது இல்லை, எவ்வளோ தரமாக பேட் கர்மா கிளியர் பண்ணி அடுத்த குட் கர்மா கொண்டு போகிறீங்க அப்படின்ற கருத்து தான். அதே மாதிரி இங்கே யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணுறீங்களோ சொல்லக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, வடது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது, வடது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் யாரெல்லாம் என்ன பணம் நீங்கள் பண்ணி நீங்கள் ஒரு சர்வீஸ் வாங்குறீங்களோ அது மாதிரி பல மடங்கு வேலையில் பணம் இங்கே நாம் நிறைய பேர் டோனர்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. யார் கொடுக்குறாங்க, எது பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அவங்க வந்து அந்த கர்மாவுடைய வேல்யூ தெரிஞ்சவங்க. நாம் தான் கொடுக்கணும் யாருக்குமே தெரியாது. ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து செலவு பண்ணுறான், பார்க்குறோம் நம்ம. ஒரு 1000 ரூபாய் ஒரு சாப்பாடு போட்டம் கொடுக்குறாரு, அதை வீடியோ எடுக்கிறாரு, அதை அப்படியே சேரிட்டி பண்ணுறது அப்படியே உலகம் முழுசும் ரிலே பண்ணுறாரு, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு காசு கொடுக்குறாரு. இறைவனுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம். நம்ம திருளாடங்கடி வேலைலாம் அவருக்கு தெரியும், நம்ம என்ன கோல்மால் பண்ணுறோம், என்ன ஃப்ராடு பண்ணுறோம், மனுஷன் என்ன நினைக்கிறோம், என்ன கொடுக்குறோம். எல்லாமே ஆடியோவாக எடுக்க முடியும், வீடியோவாக எடுக்க முடியும், டெக்ஸ்டாக எடுக்க முடியும். இப்போ ஏஐயில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது அத்தனை பண்ண முடியும். இந்த ஏஐ நாமும் கடவுளை எப்பேற்பட்ட ஏஐ, இது மாதிரி 1000 ஏஐ கிட்ட அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன மனசை நினைக்கிறீங்க, வெளியில் என்ன பேசுறீங்க, உள்ள மனசு என்ன நினைக்கிறீங்க, எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். ஆகாஷ கட்டை இருக்குது. நீங்கள் 300 ஜென்மத்துக்கு முன்னாடி 300வது ஜென்மத்தில் என்ன நினைச்சிங்க, எந்த டைமில் எடுத்தீங்கன்றது இப்போ ரெக்கார்டு எடுக்க முடியும். அது எந்த ஃபார்மேட் வேணாலும் எடுக்கலாம், ஆடியோ ஃபார்ம்லையும் எடுக்கலாம், வீடியோ ஃபார்ம்லையும் எடுக்கலாம், டெக்ஸ்ட் ஃபார்ம்லையும் எடுக்கலாம். நம்ம கிளியர் வாய்ஸில் போய் பார்த்தா கிளியர் ஆன்சர் பார்த்தா அதையும் தெரிவிக்கலாம், எடுக்கலாம். அப்படி தான் எடுத்தாங்க சித்தர்கள் அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி. எல்லாம் எனக்கு கூட அந்த வேலை எல்லாம் அவங்களே பார்த்து எடுத்துட்டாங்க. எடுத்து பார்த்தா சொன்னாங்க, இதுக்காக எதுக்கு இவங்களுக்காக நீங்கள் உயிரை கொடுத்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. எல்லாரும் தீபாவளிக்கு எல்லாம் போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க எல்லாரும். சுரேந்திரன் 7 நாள் லீவ் எடுத்து ஊருக்கு போயிட்டார். அவர் 7 நாள் தீபாவளி கொண்டாடினார். ஆசிரியர் சார் அவங்க அக்கா விட்டு போயிட்டார். தீபாவளி அன்னைக்கு நானும் தேவதைகளும் சித்தர்களும் மட்டும்தான் இங்கே இருந்தோம். தீபாவளிக்கு தேவதைகளும் சித்தர்களும் நான் மட்டும்தான் இருந்தேன். இங்கிருந்து ஒரு 200 அடி வீடு, 200 மீட்டர்ஸ் தான் வீடு. 2 நிமிஷம் நடந்து போனால் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு கூட போகல, தீபாவளிக்கு வீட்டுக்கு கூட போகல. அங்கே இருந்து அன்னைக்கு சில விஷயங்கள்லாம், அந்த லட்சுமி குபேர பூஜை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் தேவதைகளும் சித்தர்கள் நாங்கள் ஃபுல்லாக பண்ணோம். அப்படியெல்லாம் டெடிகேட் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஆனால் அதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லைன்னும் போது எதுக்கு இவங்களுக்கு போய் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கிறீங்க, விடுங்க பார்க்கட்டும். ஒரு 400 ஜென்மம் கஷ்டப்பட்டு லோல்பட்டு வரட்டும், நீங்கள் ஏன் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, அடங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளும் சரி கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் அடங்குவோம்னு சொல்லி அடங்குறோம். சரியா? ஓகே, எனக்கு 6:30 முடிஞ்சு போச்சு. நம்ம டிவைன் சாங் முடிச்சோம். மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். சரியா? நாளைக்கு சந்திப்போம். முடிச்சுக்கோங்க. பாய்.
எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தியடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். மற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தியடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்ய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய்.
நன்றி சார். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி சார். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா.